பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட கற்ற மனமெனும் தொட்டிலே துயின்று மிக வளர்ந்து பட்டு போல் நாவசைக்கும் கட்டித் தமிழே கருணை பெருஞ்சுவையே நான் உந்தன் இளைய மகன் உன் பாதந்தொட்டு துவங்குகிறேன் தூயவளே வாழியணி நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று முழங்கிய எட்டயபுரத்து முண்டாசு கவி பாரதியின் ஆசியோடு உன் பெற்றோர்களை கனம் பண்ணுவாயாக என்கிற வேதாந்த வரிகளை வணங்கி உன் வீட்டில் தயாரிக்கிற பதார்த்தங்கள் எத்தனை இல்லங்களுக்கு வாடை தருகிறதோ அத்தனை இல்லங்களுக்கு உண்ணக்கொடு என்று சொன்ன நபிகள் நாயகம் அவர்களை தொழுது மிகச்சிறப்பாக கருமாத்தூர் அருளையும் ஆனந்தத்தையும் அள்ளித் தருகின்ற அற்புதமான கல்லூரி அருளானந்தர் கல்லூரியிலே இந்த அற்புதமான ஆசிரியர் தின விழாவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்விலே மிகச்சிறப்பாக நான் பயின்ற தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியிலே எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து இந்த கல்லூரியினுடைய பெருமைமிகு பொறுப்பை வகித்து கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய முனைவர் ஐயா அந்தோணிசாமி இந்த கல்லூரியுடைய செயலாளர் அவர்களே, நல்லா கைதட்டலாம். மிகச்சிறப்பான ஒரு மனிதர். இந்த வயதிலும் தளராத உள்ளத்தோடு தன்னம்பிக்கை நாயகனாக வலம் வருகின்ற ஐயா அந்தோணிசாமி அவர்களை நாம் நெஞ்சார வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அற்புதமான ஆசிரியர் பெருநாளிலே எங்கள் முன்னோடி அவருக்கு வாழ்த்தினை சொல்லி மிகச்சிறப்பாக இந்த கல்லூரியினுடைய செயலர் தந்தையாக இருந்து வெகு சிறப்பாக நம்மை எல்லாம் வாழ்த்தி இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்கள் இங்கே சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே வெகு நேர்த்தியாக குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பு செய்திருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய முனைவர் ஜார்ஜ் ஜோசப் அவர்களே, முனைவர் KS ஜோசப் வில்சன் அவர்களே, முனைவர் துரைசிங்கம் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய மாணவியர் பிரதிநிதி நந்தினி அவர்களே, நிறைவாக நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற விடுதி அல்லா மாணவ பிரதிநிதி செல்வன் யுகேஷ் அவர்களே, மிகச்சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த மாணவ கண்மணிகளே, இந்த கல்லூரியிலே வரக்கூடிய மாணவர்களை எல்லாம் நெறிப்படுத்தி வழிப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி தோளோடு தோழனாக ஒரு தாயாக ஒரு சகோதரனாக பேராசிரியர் பெருமக்களே, மிகச்சிறப்பான மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை பணிவோடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். உங்கள் காலடியில் என் வணக்கம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்று சொல்லி அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து மிகச்சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் அன்பரசு அவர்களையும் இந்த நேரத்திலே நெஞ்சார கரவொலி எழுப்பி இந்த அற்புதமான நிகழ்வை நாம் தொடங்குவதற்கு அதிநாதமாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களை வணங்கி மிகச்சிறப்பாக ஒரு நல்ல நாள், இந்த நல்ல நாளிலே அருளானந்தர் கல்லூரி, சன்சரன் சமூகம் மற்றும் கல்வி நல அறக்கட்டளை, மதுரை இலக்கிய பேரவை, JCTV சேனல் இணைந்து வழங்குகின்ற ஒரு அற்புதமான உன்னதமான பட்டிமன்றத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பது முனைவர் சண்முக திருக்குமரன் அணியினர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு, ஆசிரியர் என்றால் யார்? ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளே போய் மாணவர்களை பார்த்து ஆசிரியருடைய முக்கியத்துவத்தை எல்லாம் மிகச்சிறப்பாக சொல்லி பெற்ற தாயினுடைய முக்கியத்துவத்தையும் மிக சிறப்பாக சொன்னார். சொல்லி முடித்துவிட்டு, இப்பொழுது ஆசிரியரை பற்றி உங்களிடத்திலே நான் பேசிவிட்டேன், உங்களை பெற்ற அம்மாவை பற்றியும் நான் பேசிவிட்டேன், இவர்கள் இருவரில் யார் சிறந்தவர்கள் என்கிற ஒரு கேள்வியை வைத்தார். வகுப்பறையே அமைதியாக இருந்தது. ஒரே ஒரு மாணவன் எழுந்தான். எழுந்து, ஆசிரியர் அவர்களே, நீங்கள்தான் எனக்கு கண்கண்ட தெய்வம், நீங்கள்தான் சிறப்புக்குரியவர் என்று சொன்னார். உடனே ஆசிரியர் கேட்டார், அப்பா என் மீது அவ்வளோ அன்பான்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா ஒரு நேரத்தில் ஒரு பிள்ளையத்தான் தூங்க வைப்பா, நீங்கள் நினச்சா 50 பேரையும் தூங்க வைக்கிறீங்க, நீங்கள் தான் சிறப்பு, அதுக்கு தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் உண்மை அப்படி அல்ல. நம்ம செயலர் சொன்னாங்க, வகுப்பறையில் உட்காந்துருக்க மாதிரியே உட்காராதீங்க, நல்லா சிரிங்க, நல்லா ரசிங்க, வாழ்க்கையை ரசிக்கணும். பேச்சு என்பது அற்புதமான கலை. ஆர்த்த சபை 101 1000ல் 1ஆம் புலவர், வார்த்தை 10000ல் 1 சொன்னாங்க.
ஆர்த்த சபை 101, 100ல் ஒருத்தர் தான் சபைக்கு முன்னணியில் வர முடியும். 1000ல் ஒருத்தர் தான் கவிஞராக வர முடியும். 10,000ல் ஒருத்தர் தான் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக வர முடியும். அப்போ நாங்கள் யாருன்னு கேட்குறீங்களா? கோடியில் ஒருத்தர் தான் இப்படி உட்காந்து அழகாக கை தட்ட முடியும். நீங்கள் எல்லாம் கோடிக்கு நிகரானவர்கள். எவ்வளோ கோடின்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ மகிழ்ச்சி. இவ்வளோ பொறுமையாக அமர்ந்து கை தட்டணும் அப்படின்னா அதுக்கு பெரிய மனசு வேணும். ஏன்னா நாங்கள் என்னவாவது பேசிட்டு போயிடுவோம். ஏன்னா பேச்சை நம்ம சொல்லும்போது வள்ளுவர் அழகா சொல்கிறார், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படிங்கிறார். கேட்டுக்கிட்டு இருக்கவங்களையெல்லாம் கட்டி போட்டிருக்கணும், கேட்காதவங்கெல்லாம் வருத்தப்படுற மாதிரி இருக்கணும். அது 1ஆம் ஆண்டு மாணவர்கள் இப்போ தான் பள்ளி படிப்பை முடித்து அப்படியே கல்லூரிக்குள்ளே வந்திருக்கிறீங்க. கல்லூரி கனவுகளோடு வந்திருப்பீங்க. திரைப்படத்தில் பார்க்குற கல்லூரிகளுக்கு நம்ம வரலை. திரைப்படத்தில் பூரா சும்மா வந்துட்டு போகிறது, அது வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. நம்முடைய ரியல் ஹீரோ யார் தெரியுமா? நம்முடைய உண்மையான கதாநாயகன் யார் தெரியுமா? நம்மளை பெற்ற அப்பா தான் உண்மையான கதாநாயகன். யார் உண்மையான கதாநாயகினா நம்மளை பெற்ற அம்மா தான் உண்மையான கதாநாயகி. கதாநாயகியை பெற்றோர்களிடத்தில் தான் பார்க்கணும். அதனால தான் உன் பெற்றோர்களை கனம் பண்ணுவாயாக. நாங்கள் 12 ஆண்டுகள் தூய மரியன்ன பள்ளியில் படிக்கும்போது ஃபாதர்கிட்ட தான் வரும்போது சொன்னேன், ஃபாதர் எங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்த நல்லொழுக்கம் இன்னைக்கு வரைக்கும் எந்த கெட்ட பழக்கத்திற்கும் ஆட்படாமல் வாழ்க்கையை நகர்த்துவதற்கு அடிநாதமாக அமைந்தது நாங்கள் படித்த அந்த பள்ளிக்கூடம், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் என்று நான் சொன்னேன். நமக்கு அப்படித்தானே? அப்போ ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி. ஆசிரியர் என்பவர் யார்? திருமந்திரம் அழகா சொல்லுது, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். குருவினுடைய திருமேனியை பார்க்கிறது மகிழ்ச்சி. இன்னைக்கு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பின்னால படத்துல நிற்கிறார். எத்தனை பேருக்கு அவரை தெரியும்னு தெரியாது. அவர் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர், தத்துவ இயல் மேதை. அவர் வெளிநாட்டுக்கு போறார். வெளிநாட்டுக்கு போன பொழுது அங்க இருக்கிறவங்க கேலி பேசுறாங்க, என்ன உங்க இந்தியா, உங்க இந்தியன் கல்ச்சர் வெரி ஒஸ்ட் கல்ச்சர், அவர் ஃபாரின் கல்ச்சர் இஸ் த பெஸ்ட் கல்ச்சர் அப்படியெல்லாம் பேசினாங்க. அவர் பார்த்தார், பொறுமையாக கேட்டுக்கிட்டே வந்தார். உடனே இன்னொருத்தர் வந்தார், ஒரு வெளிநாட்டுக்காரர், பார்த்தீர்களா எங்கள் நாட்டில் கணவன் மனைவி இருவரும் கைகோர்த்து கொண்டு வீதிகளிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், இதுதான் எங்கள் கல்ச்சர். ஆனால் உங்கள் நாட்டிலே கணவன் முன்னே போகிறான், மனைவி பின்னே வருகிறாள், இது என்ன கல்ச்சர் என்று கேட்ட பொழுது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சொன்னார், உங்கள் மனைவி உங்களோடு வருவாள் என்கிற நம்பிக்கை இல்லை, எனவே இருவரும் கரங்களை பிடித்து கொண்டு போகிறார்கள். எங்கள் நாட்டில் எங்கள் பின்னால் எங்கள் வீட்டு பெண்கள் வருவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, எனவே நாங்கள் முன்னால் நடக்கிறோம், அவர்கள் பின்னால் நடக்கிறார் என்று சொன்னார். இதுதான் தத்துவ இயல். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் மாஸ்டர் அண்ட் த ஸ்டேஷன் மாஸ்டர் என்கிற ஒரு கேள்வி அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் மாஸ்டர் அண்ட் தி ஸ்டேஷன் மாஸ்டர் என்கிற அந்த ஆங்கில கேள்விக்கு அழகாக பதில் சொன்னார் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஸ்டேஷன் மாஸ்டர் மைண்ட்ஸ் த ட்ரெயின்ஸ், ஸ்கூல் மாஸ்டர் ட்ரெயின்ஸ் த மைண்ட்ஸ் என்று சொன்னார். மனங்களை மாற்றக்கூடிய ஆற்றல் ஆசிரியர்களுக்கு தான் இருக்கிறது. எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு, செயற்கை நுண்ணறிவு மூலமாக பல தகவல்களை நம்ம பெறக்கூடிய அந்த அறிவுக்கு வந்தாச்சு. ரோபோட்டிக்ஸ் தான் பல பள்ளிக்கூடங்களில் ரோபோக்கள் தான் பாடம் நடத்துறாங்க. ரோபோ நடந்து போகுது, பையன் கேலி பண்ணாலும் ரோபோ சிரிச்சுக்கிட்டே யூ ஆர் கரெக்ட் என்று சொல்லிக்கொண்டு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு செல்வங்களே, மாணவ கண்மணிகளே, ஆசிரியர் ஒருவர் தான் உங்கள் முகவாட்டத்தை கண்டு ஏன் உன் முகம் வாடி இருக்கிறது, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கக்கூடிய சக்தி ஆசிரியர்களுக்கு தான். செயற்கை நுண்ணறிவுக்கு கிடையாது. மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களோடு 2 முறை அமர்ந்து பேசுகிற வாய்ப்பை பெற்றவன் நான். அவர் ஒரு முறை என்னிடத்திலே கேட்டார், எதற்கும் 4 பேர் வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அந்த 4 பேர் யார் என்று கேட்டார். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னேன். கலாம் அவர்கள் சின்ன குழந்தையைப் போல சிரித்தார். இன்னும் அந்த சிரித்த முகம் என் கண்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. இப்படி அருகாமையிலே அமர்ந்து பேசுகிறோம் அல்லவா, எதற்கையா சிரிக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அதில் ஒன்றுக்கு இன்றைக்கு இடமில்லாமல் போய்விட்டது. என்ன தெரியுமா, மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படின்னார். அந்த குருவை எடுத்துட்டு அந்த இடத்துல கூகுள் வந்துருச்சு.
சொல்லி முடிச்சுட்டு மனுஷன் சொன்னாரு பாருங்க, நீ ஒரு ஆசிரியன், நீ கூகுளை விட அதிகம் படித்தவனாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் உனக்கு சிறப்பு என்று சொன்னார். நான் சொல்லிவிட்டு போகிறேன், இந்த அருளானந்தர் கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் கூகுளை விட அதிகம் தெரிந்து வைத்திருப்பவர்கள் என்கிற அடிப்படையிலே தான் இந்த கல்லூரி பல பதக்கங்களை பெற்று இன்றைக்கு முன்னணியிலே வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு ஆசிரியர் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி, ஆசிரியர் இந்த சமூகத்தினுடைய வழிகாட்டி, சமூகத்தினுடைய இருளை நீக்கக்கூடிய ஆற்றல் ஆசிரியருக்கு உண்டு. Nothing can ever replace the knowledge and wisdom of a good teacher என்று சொல்லுவார்கள். ஒரு நல்ல ஆசிரியருக்கு இணையாக வேறு ஒன்றையும் செய்துவிட முடியாது. இன்றைய சூழலிலே மாணவர்கள் ஆசிரியர்களிடம் எதிர்பார்ப்பது அன்பையா அறிவையா? அன்பு என்று சொல்வதற்காக 3 பேச்சாளர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அதிலே இந்த நிகழ்ச்சி அமைவதற்கு அடிநாதமாக தொடர்ந்து நம்முடைய ஃபாதர் அவர்களை சந்தித்து, இந்த கல்லூரியிலே தான் இந்த ஆண்டு ஆசிரியர் தின விழா நடைபெற வேண்டும், அதற்கான பங்களிப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று தன் தலைமேல் தாங்கி இருக்கக்கூடிய மதுரை இலக்கிய பேரவையினுடைய செயலாளர் செல்லம்பட்டி தந்த சொக்க தங்கம் கவிஞர் போத்திராஜன் அவர்கள் அன்புதான் என்று சொல்ல வருகிறார். அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக மதுரைக்கு பக்கத்திலே திருப்புவனம் என்கிற ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலிருந்து 20 மைல் தொலைவிலே புல்வாய்க்கரை என்கின்ற ஒரு அற்புதமான ஊர் இருக்கிறது. கிராமிய மனம் கமழுகின்ற அந்த புல்வாய்க்கரை கிராமத்திலே பிறந்து தமிழ் மனத்தோடு உலகமெங்கு வலம் வருகின்ற புல்வாய்க்கரை கவிஞர் செல்வமீனால் அவர்கள் வந்திருக்கிறார். அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக நம்முடைய கல்லூரியிலே அற்புதமாக படித்து கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அருமை தம்பி 3ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் படிக்கின்ற தீபக் அவர்கள். கைத்தட்டு தான் பத்தலை. உங்கால் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ எப்படி இருக்கணும்? அப்போ பேராசிரியர்கள் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு மாணவனும் உட்கார்ந்துருக்கிறான். எங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுங்க. மாணவர் தலைப்பை போட்டுட்டு நாங்கள் இல்லைன்னா என்ன அப்படிங்கிற விஷயமா வந்திருக்கிறாங்க. அன்பு போதாது, அறிவுதான் தேவை என்று சொல்வதற்காக புகழ்பெற்ற மனநல ஆலோசகராக மிகச்சிறப்பாக ஒரு பெரிய நிறுவனத்திலே மனநல ஆலோசகராக பல மாணவர்களை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பேராசிரியை கீதாமணி அவர்கள் அற்புதமாக வந்திருக்கிறாங்க. அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக இளம் சிட்டுக்கள், இளம் குழந்தைகள், பச்சை மனம் மாறாத பால் மனம் மாறாத குழந்தைகள், பால்வாடியிலிருந்து அப்படியே வரக்கூடிய அந்த குழந்தைகளை 5 ஆண்டு அரவணைத்து ஒரு தாயாக, அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு அரசு பள்ளியினுடைய தொடக்கப்பள்ளியினுடைய பூலாங்குளம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக மாணவர்களை நேசிக்கிற திருமதி ஷீலாதேவி வந்திருக்கிறாங்க. அந்த அணியில் அடுத்து வர்றாங்க பாருங்க. அடே அப்பா, மகிஷாசுர மர்தினின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த கல்லூரியிலே மிகச்சிறப்பாக பயின்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மகிஷா வர்ஷினி இதோ வருகிறார். நல்ல உற்சாகமான கரவொளி. இந்த மூவரும் அறிவுதான் என்று பேச இருக்கிறார்கள். இந்த மூவரும் அன்புதான் என்று பேச இருக்கிறார்கள். ஒரு பேச்சாளர் இப்படித்தான் ஒரு மேடையிலே பேசிவிட்டு இறங்கினார். இறங்கியவுடன் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு மாணவன் எழுந்து போய் கையை கொடுங்கள் என்று சொன்னான். அவரும் கையை கொடுத்தார். கையை கொடுத்த பிறகு கேட்டார், எதற்காக கை கொடுக்க சொன்னாய்? வேறு ஒன்றுமில்லை ஐயா, தற்கொலை பண்ணலாம் என்று இருந்தேன். உங்கள் பேச்சை கேட்டு என் முடிவை மாற்றிக்கொண்டேன் என்று சொன்னார். உடனே அவர், உன் மனசை மாற்றுற அளவுக்கு நான் பேசி போட்டேனான்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இவ்வளவு மோசமாக பேசுகிற நீயே உசுரோடு இருக்கும்போது நான் எதுக்கியா சாகணும், அதனால தான் முடிவை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னார். அப்படி இருக்காது. நல்ல பேச்சுக்கு உதாரணமாக இவர்கள் இருக்கிறார்கள். இதே போல தான் இன்னொரு பேச்சாளர் மேடையிலே ஏறி பேசுகிற பொழுது, உங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வைக்கிறேன், அது கை தட்டுகிற போட்டி. யார் கடைசி வரை கை தட்டுகிறீர்களோ அவர்களுக்கு 500 ரூபாய் பரிசு தருகிறேன் என்று சொன்னார். கைத்தட்டுகிற போட்டி தொடங்கியது. அரங்கத்திலே அனைவரும் கைத்தட்ட தொடங்கினார்கள். ஒரு கட்டத்திலே கைத்தட்டல் ஓசை குறைந்தது.
ஒரு இடத்திலே மாத்திரம் கைத்தட்டல் ஒலி வந்து கொண்டே இருந்தது. பாருங்கள், கடைசி வரை விடாமுயற்சியோடு அந்த ஒருவர் கைதட்டி கொண்டிருக்கிறார். இதோ 500 ரூபாய் தருகிறேன், வாருங்கள் என்று சொன்னார். அந்த இடத்திலிருந்து இருவர் எழுந்தார்கள். ஒருவருக்கு வலதுகை இல்லை, ஒருவருக்கு இடதுகை இல்லை. ஆனால் இருவரிடத்திலும் நம்பிக்கை மாத்திரம் இருந்தது. அவர்கள் இருவரும் கரம் தட்டி அந்த 500 ரூபாய் பரிசை பெற்றார்கள் என்று சொன்னார். அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளே, நமக்கு வலதுகை இல்லாமல் போகலாம், இடதுகை இல்லாமல் போகலாம். ஆனால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரே சொல் நம்பிக்கை என்கிற ஒரு சொல் தான் உங்களிடத்திலே இருக்க வேண்டும். இந்த ஆசிரியர் தினத்திலே நம்பிக்கையோடு நாம் பயணப்படுவோம், வெற்றி நிச்சயம் என்கிற என்னுடைய முன்னுரையை சொல்லி உங்களிடமிருந்து அடக்கத்தோடு விடைபெறுவது உங்கள் முனைவர் சண்முக திருக்குமரன். மிகச்சிறப்பான இந்த பட்டிமன்றத்திலே இன்றைய மாணவர்கள் ஆசிரியர்களிடத்திலே எதிர்பார்ப்பது அன்பையா அறிவையா? அன்பு என்கிற அணி தொடங்குகிறது. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகின்ற ஆயுதம். எனவே அன்புதான் இன்றைய ஆசிரியர்களுக்கு தேவை என்று சொல்ல இதோ வருகிறார் கவிஞர் போத்திராஜன் உற்சாகமான கரவொலியோடு. அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே, சுகபல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, செந்தமிழே உயிரே, நருந்தேனே செயலினை மூச்சினை உமக்களித்தேனே. என் தாய் தமிழை வணங்கி இன்று ஆசிரியர் தின விழா கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி, மதுரை சன் சரண் சமூக நல கல்வி அறக்கட்டளை, மதுரை இலக்கிய பேரவை, சேசி தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் இந்த சிறப்பு பட்டிமன்றம். இந்த அருமையான தருணத்திலே ஆசிரியர் அனைவருக்கும், என்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அவர்களுக்கும், இப்போது கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வராகிய உங்களது சார்பாக அவர்களுக்கு மனமான ஆசிரியர் தின நல் வாழ்த்துக்கள். இந்த இனிய தருணத்தில் என்ன தலைப்பு? இந்த ஆசிரியர் தினத்திலே இந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது அன்பா அறிவா? நான் இந்த மாணவர்களுக்கு இந்த தருணத்திலே தேவை அன்புதான் என்று வாதிட வந்துள்ளேன். அருமைக்குரிய ஐயா, சொல்லுங்க. இது கல்லூரி. ஆமா, கல்லூரி பருவம் மிகச்சிறந்த அருமையான பருவம். இதுல கத்துக்கிற வந்தவங்க எத்தனை பேர் வாத்தியார்கிட்ட என்ன கத்துக்க வந்திருக்கோம்னே தெரியாம இது முதல் ஆண்டு. சரி, 12 படிச்சு முடிச்சோம். வீட்டில் அப்பயாத்தா போங்கப்பா காலேஜுக்கு, எனத்தவா போய் குப்பையை கொட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்கன்னு வந்திருக்காங்க. சரி, நம்ம தம்பி தீபக்கு மாதிரி 3 ஆண்டு படிச்சு முடிச்சு, சரி, நான் இப்ப என்ன சொல்ல வர்றேன் தம்பி சொல்லுவான் பாருங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன் வாத்தியார்கிட்ட? அன்பைத்தான் என்று தம்பியை போல 3 ஆண்டு படிக்கும் போதுதான் அவனுக்கு அந்த அனுபவம் வரும். அனுபவ படிப்பே மிகச்சிறந்த படிப்பு. அறிவெல்லாம் தேவையில்லை, அறிவும் தேவையில்லை, அன்பு சொல்லக்கூடாதுயா. அன்பு என்றால் அறிவு என்றால் அப்பா, கல்வி என்றால் ஆசான், அப்புறம் தான் தெய்வம். நீங்களே சொல்லிட்டீங்க, மாதா பிதா கூகுள். ஆமா, அது என்னமோ தெரியல, என்னமோ கம்மங்கூழு கேப்பக்கூழு மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு கூழு அதெல்லாம் படிச்சாதான் எல்லாம் வாத்தியார தேவையில்லைன்னு போயிருச்சு. ஆமா, என்னத்த படிக்கிறியோ நல்லா படிச்சாலும் சரி, நீ அதை பார்த்து கெட்டு முட்டைச்சாம்பலா போனாலும் சரி, அந்த கூழு கூகுள் கேப்பக்கூழு, கேப்பக்கூழு, கம்மங்கூழு, கம்மங்கூழு அதுல தான் படிக்கிறான் பூரா பயிலும் போய். அது இங்கிலீஷ்காரன் கூகுள். ஆமா ஐயா, அன்பு என்றால் என்ன? வாத்தியார் நான் சொல்லிட்டீங்க, மாணவரை பத்தி தம்பி சொல்லுவாரு. இந்த அன்பு அது ஒரு பரிசுங்கய்யா. வாத்தியார்ட்ட வந்து அன்பை பெறுவது ஒரு பரிசு. அதை கொடுத்தாலும் சரி, அதை எடுத்தாலும் சரி, சந்தோஷமே. கொடுக்கிற வாத்தியாருக்கும் சந்தோஷம் வரணும், எடுத்துக்கிற மாணவனுக்கும் சந்தோஷம் வரணும். அதுதான் அன்பு. பள்ளி மாணவன், இப்போது கல்லூரி மாணவன் வீட்டிலே இருந்து கிளம்பி வரும்போது முதுகிலே சுமையோடு, மனசிலே வாழ்க்கை சுமையோடு, வயிற்று பசியோடு கல்லூரியில் வந்து நுழைகின்ற மாணவன் கற்றுத்தர ஆசிரியர் மத்தியிலேயே வந்த உடனே ஐயா சொன்னதை போல 1 hour கிளாஸ் எடுத்தா போட பக்கம் திரும்பி a² b² ஹோல் ஸ்கொயர் அப்படி சொல்லிட்டா அவனுக்கு தூக்கம் தானே வரும். அது சரி, வீட்டில் அவனுக்கு இந்த காலகட்டத்திலையா
பேசினேன். இந்த கால தருணத்தில் வீட்டிலே அன்பு இல்லை. அப்பா ஆத்தா சண்டை போடுறாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. இந்த காலகட்டத்திலே வறுமை வாடுகின்ற மாணவனுக்கு கல்லூரி வருகின்ற போது ஆசிரியர் மத்தியிலே தேவை அவனுக்கு அன்பு. அறிவு என்பதை தன்னை போலவே கற்றுக்கொள்வான். தமிழ் துறையா, ஆங்கில துறையா, இயற்பியல் துறையா, வேதியியல் துறையா, உடற்பயிற்சி துறையா, அனைத்துமே இந்த காலத்து பருவ பிள்ளைகள் அழகாக கற்றுக்கொள்கின்றார்கள். அந்த பிள்ளைகளை அன்போடு அரவணைத்து அவனுக்கு கற்றுத் தருகின்ற பாடம்தான் அன்பு. அறம்போல் அவர் கூர்மை ஆனவர், கூர்மையாயினும் மரம்போல் அவர் மக்கட்பண்பு இல்லாதவர். இங்கே மக்கட்பண்பு என்பது அன்பு. நீ என்னதான் படிச்சிருந்தாலும், எங்க வாத்தியாரு MA MPhil PhD 3 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. ஆனா அவர்கிட்ட போய் டவுட் கேட்ட வச்சுக்க, வள்ளு 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 எரிஞ்சு விழுவாரு. 3 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு, ஒரு சந்தேகம் கேட்டால் வள்ளுவனு எரிஞ்சு விழுவாரு. ஆனா அதுவல்ல, நான் ஆசிரியரை தகுதி குறைவாக மதிப்பிடவில்லை. இப்போது இருக்கின்ற மாணவர்களுக்கு அவனுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவனை எதை எதிர்பார்த்து வருகின்றான், எதை கற்றுக் கொடுத்தால் அவன் துறையிலே முன்னேறி வாழ்க்கையிலே வெற்றி வருவான் என்று சொல்வதற்கு அடிநாதமாக இருக்கின்றது அன்பு. அறிவு என்பது அடுத்துதான். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி படிச்சுட்டு திருமணத்திற்கு போகாம இருக்காங்க. ஏன் வீட்டில் அன்பு இல்லைன்னா வறுமையின் பிடியிலே இருக்கின்ற இந்த கிராமத்து மாணவர்களுக்கு தேவை கல்லூரியிலே அன்பு, ஆசிரியர்களை தேவை அன்பு. உதாரணத்துக்கு ஐயா, வீட்டில் வந்து அப்பா ரோட்ல நடந்து போற ஒருத்தரை எதிர்த்து முட்டிட்டாரு, மன்னிச்சுக்குங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்பாரு. நம்ம பையன் பிள்ளை வீட்டில் உட்கார்ந்துருக்கோம், தேச தட்டிட்டா அட்டி விழுகும். என்ன பிள்ளை நீ என்னத்தை படிக்கிற? அப்படி வீட்டில் வந்து அப்பாயிடம் கிடைக்காத அன்பை எதிர்பார்த்து வருகின்றான் இந்த மாணவன். கல்லூரிக்கு அன்பிற்காக ஏங்குகிறான். இந்த கால பருவ மாணவர்களுக்கு அனைத்துமே அவன் அறிவை கற்றுக் கொடுவான். இந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் அன்பை கற்றுக் கொடுங்கள், அறிவை அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் போத்தி அவர்கள் ரொம்ப அழகா தொடங்கி இருக்கிறார். நீங்க எத்தனை பட்டம் வேணாலும் வாங்கிக்கங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருந்தான், எங்க கூட படிச்சுக்கிட்டு இருந்தான், திடீர்னு காணாம போயிட்டான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவனை நான் சென்னையில பார்த்த பொழுது வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். வீட்டு வாசல்ல அவன் பேரை போட்டு பின்னால பட்டம் போட்டிருந்தான். MA PF IAS போட்டிருந்தான். நான் பரவாயில்ல, நம்ம கூட படிச்சவன் எப்படியோ MA படித்து வேறு ஏதோ டிகிரி படித்து IASலாம் ஆகிட்டான் போலுக்க அப்படின்ட்டு மெதுவாக அவன்கிட்ட கேட்டேன், MA பொலிட்டிக்கல் சயின்ஸா, MA தமிழா, MA இங்கிலீஷா, MA எக்கனாமிக்ஸா என்னன்னு கேட்டேன். கொஞ்சம் பொருடான்னா. வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்தா மனைவி இல்லை. மெதுவாக என்கிட்ட சொன்னா, MAனா என்ன தெரியுமா, மெட்ரிகுலேஷன் அட்டம்ப்ட் அப்படின்னா. படவா ராஸ்கல், மெட்ரிகுலேஷன் அட்டம்ப்ட் இல்லடா, இன்னும் நான் முடிக்கலடா. PF என்னன்னே, பட் ஃபெயில். படுவா, மெட்ரிகுலேஷன் அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகி IAS போட்டிருக்க, இன்னும் நான் முழுசாக முடிக்கலடா. மெட்ரிகுலேஷன் அட்டம்ப்ட் பட் ஃபெயில் இன் ஆல் சப்ஜெக்ட் அப்படின்னா. இவன் உருப்பிடுவான்றீங்க. அது மாதிரி தான் அவர் சொல்கிறார். நிறைய பட்டங்களை ஆங்கில எழுத்துக்களை கூட்டிக் கொண்டு போவதிலே இல்லை. ஒரு ஆசிரியர் என்பவர் அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அன்பு செய்தாருக்கு அன்பு என்றால் அதில் ஆனந்தம் என்ன உண்டு? அன்பற்ற பேருக்கு அன்பு செய்வது அதுவன்றோ மானிட பண்பு என கவியரசு கண்ணதாசன் இயேசு காவியத்திலே சொல்வதைப் போல மாணவர்களுக்கு தேவை அன்புதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்மா விடுவாங்கன்றீங்க, மனநல ஆலோசகர். அப்போ எப்படி பேசுவாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க, திருமதி கீதாமணி, பேராசிரியர் கீதாமணி உங்களுடைய உற்சாகமான கரவொலியோடு வருகிறார். இங்கே அறிவை பெருக்க வந்திருக்கும் மாணவ கண்மணிகளுக்கும், அந்த மாணவ கண்மணிகளுக்கு அறிவின் ஊற்றாக இருந்து சிந்தையை தூண்டக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த அருமையான கல்லூரியை வழிநடத்தி செல்லக்கூடிய செயலாளர், முதல்வர், இணை முதல்வர் ஆகியோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய ஆசான் நல்லாசிரியர் விருது வாங்கிய டாக்டர் திரு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களுடைய பாதம் பணிந்து, இன்றைய மாணவர்கள் எதிர்பார்ப்பது அன்பையா அறிவரையா. எங்க அண்ணன் வந்து என்னத்தையோ உளறிட்டு போனாருங்க ஐயா. நிஜமா ஐயா, அன்பு செய்யறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, மச்சினே, மச்சினிச்சின்னு எல்லாரும் இருக்காங்க அன்பு செலுத்துவதற்கு. ஆனால் அறிவு என்ற ஒன்றை தூண்டி அவர்களுடைய கற்றலை எளிமைப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உறுதியான கப்பலாக
செயல்பட வைப்பது ஆசிரியர்கள் மட்டும்தான் ஐயா. அருமை அருமை. ஐயா என்னன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலுமே நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஒரு அதிகாரமே எழுதிட்டார். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரு திருக்குறள் போதும் அப்பா, போதும். அறிவுடையவர் எது இல்லை என்றாலும் எல்லாம் பெற்றவராகவே கருதப்படுகிறார். அருமை அருமை. அறிவு இல்லாதவர் எல்லாம் பெற்றும் ஏதும் பெறாதவராகவே கருதப்படுகிறார். அற்புதமான திருக்குறள் ஐயா. நம்மளுடைய புரட்சி கவி பாரதி என்ன சொல்றான்னா, அறிவுனா 1000 தெய்வங்கள் உண்டென்று நம்பி அலையும் திரியும் அறிவிலி கால் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமனில் கேளீரோ அப்படின்னு எல்லா வேதங்களும் கூறுது அறிவு மட்டும்தான் தெய்வம் என்று கூறுகிறது என்று அற்புதமாக கூறினார். நம்மளுடைய கல்வி கண் திறந்த காமராஜர் கோவில்களை கட்டாதீர்கள், கல்வி சாலைகளை திறங்கள் என்று அற்புதமாக கூறினார். ஏன் தெரியுமாயா? கோவில்னா மனிதர்கள் கண்களை மூடி விடுவார்கள், ஆனால் பள்ளிக்கூடங்களில் மனிதர்கள் கண்ணை திறப்பது கல்வி சாலைகளை என்று அற்புதமாக கூறினார் ஐயா. சிறப்பு சிறப்பு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னம்னா, உலகளாவிய அளவுல மாணவர்கள், இன்றைய மாணவர்கள் ஆசிரியர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது ஐயா. ஒரு ஆய்வறிக்கை என்ன எதிர்பார்க்கிறார்கள்? 7 விடயங்களை எதிர்பார்க்கிறார்கள். 7. முதலாவதாக ஒரு ஆசிரியர் சிறந்த அறிவாற்றல் மிக்கவராக இருக்க வேண்டும். 1. 2வது பாட புத்தகத்தை தாண்டி நிஜ உலகத்திற்கு எடுத்து செல்பவராக இருக்க வேண்டும். 3வது சிறந்த கற்பிக்கும் உத்திகளை பெற்றவராக இருக்க வேண்டும். 4வது மாணவர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். 5வது மாணவர்களை உருவாக்கும் திறன் பெற்றவராக இருக்க வேண்டும். 6வது பேரார்வத்தையும் பெரிய உற்சாகத்தையும் கொண்டவராக இருக்க வேண்டும். 7வது என்னன்னா, மாணவர்களோடு இணைந்து செயல்புரிந்து மாணவர்களுக்கு ஆதரவு அளிப்பவராக இருக்க வேண்டும் என்று 7 விஷயங்களை ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது. என்றால் இதுல அன்பே காணாமே. இதுங்க எங்க அன்பு வந்துச்சு? 3 பேர் ஏன் வந்தீங்க? அன்பு என்றால் அன்னை, அறிவு என்றால் ஆசான். சிம்பிளா இதுதான் முடிஞ்சு போச்சு ஐயா. இதுல போய் நான் இங்க எல்லாரும் எதுக்குங்க வந்திருக்கீங்க? எங்க மாணவர்களுக்கு கேட்க எதுக்கு வந்திருக்கீங்க? அன்பு செலுத்தவா? பொழுதுபோகாம இல்லை, உங்களுடைய அறிவு திறனை பெருக்கிக் கொண்டு செல்ல. ஐயா, இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய இளமை கால நினைவுகளை கொஞ்சம் நினைவுபடுத்தலாம் நினைக்கிறேன். என்னுடைய 1ஆம் வகுப்பு ஆசிரியை நான் என்றும் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் 1ஆம் வகுப்பு ஆசிரியர் ஞாபகத்துக்கு வராங்களா? இருக்கா? மிஸ் 1ஆம் வகுப்பு ஆசிரியர், எங்களுடைய 1ஆம் வகுப்பு ஆசிரியர் சுசீலா மேடம். சரி, அவங்க தான் எனக்கு வாய்ப்பாடை எப்படி கற்று தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சவரு. இப்ப வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில வாய்ப்பாடுனா அவங்க தாங்க ஞாபகத்துக்கு வராங்க. அந்த 1ஆம் வகுப்பு ஆசிரியர். என்னுடைய 5ஆம் வகுப்பு ஆசிரியை, உங்க எல்லாத்துக்கும் 5ஆம் வகுப்பு ஆசிரியர் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க பேரு லில்லி டீச்சர். லில்லி டீச்சர். நாங்க அவங்கள லவ்லி டீச்சர் தான் கூப்பிடுவோம். சரி சரி, நல்லா. ஆங்கிலத்தை அழகாக எப்படி உச்சரிப்பது என்று ஆங்கிலத்தின் மேல் காதல் ஏற்படுத்த செய்தவரே அந்த ஆசிரியை தான் ஐயா. அந்த மில்லி டீச்சர் தானே? லில்லி டீச்சர். 7ஆம் வகுப்பு ஆணி சத்ர பத்மினி மேடம். கையில எப்பவும் கம்போர்டு தான் தெரிவாங்க. சயின்ஸ் டீச்சர். அவர் அன்னைக்கு எங்களை அடிச்சு நியூட்டனோட முதல் விதி என்ன, 2ஆம் விதி என்ன, 3ஆம் விதி என்ன என்று சொல்லிக் கொடுத்ததனால் இன்றளவும் எங்களுக்கு 3 விதிகளும் மறக்கவில்லை என்றால் அதற்கு அந்த ஆசிரியை நான் இன்றும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்க தலைவிதியே மாத்திருக்காங்கன்னு தெரியுதாங்கய்யா. இப்போ எங்களோட 8ஆம் வகுப்பு ஆசிரியை வரலாற்று ஆசிரியை. நான் எப்பவுமே இந்த வருஷங்களை நினைவு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். உயரங்கள், நீளங்கள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்ப அவர் கற்பித்த எளிமையான முறை. ஐயா, எவரெஸ்டோட உயரம் என்ன அப்படின்னம்னா அவர் சொல்லி கொடுத்த விஷயம் தான் ஐயா இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. 8 8 4 8 வச்சினா நீ எவரெஸ்ட் போயிருவேன்னு சொன்னாரு. எங்க வாத்தியார் அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. என்னையா சொல்லி கொடுத்தாரு? 8 8 4 8 வையின்னு. 8 8 4 8 வெச்சா 8848 மீட்டர். கரெக்ட். இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. 8848 மீட்டர் தான் எவரெஸ்டோட உயரம்.
ஐயா அவர் வந்து சரித்திர கதைகளை அப்படியே எங்களை வந்து நாங்கள் கதாநாயகி போல அந்த உலகத்துக்குள்ள உலாவ விட்டவரே அந்த சரித்திர ஆசிரியர் தான் ஐயா. ஐயா என்னுடைய 9ஆம் வகுப்பு ஆசிரியை, அந்த ஆசிரியருக்கு நாங்கள் பேர் வைப்போம். நீங்களாம் ஆசிரியருக்கு பேர் வச்சிருக்கீங்களா? எல்லா மாணவர்களும் ஆசிரியர் பேர் வைக்க தான் செய்வோம். அந்த அம்மா பேரு உம்மனா மூஞ்சி உருன்னு இருக்கக்கூடிய மகாலட்சுமி பேரு. அவங்க பேரு நாங்கள் வச்சது, அவங்க பேரு அழகான மகாலட்சுமி. ஆனா அவங்க வந்து சிரிக்கவே மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு கணிதத்தை கரைத்து எங்களுடைய தலையில ஊத்துனவங்களே அவங்க தான் ஐயா. உம்மனா மூஞ்சி மகாலட்சுமி. ஆனா நாங்க அவர்களை மிகவும் காதலித்தோம். a+b² என்னங்கம்மா? a+b². இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த பக்கமே போயிருப்போம்ல. a² + b² + 2ab. இப்பொழுது வரைக்கும் எங்களுடைய மண்டையில ஞாபகம் இருக்குன்னா அந்த மகாலட்சுமி டீச்சரே சாரும் 10ஆம் வகுப்பில் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க வைத்தவரே அவர்தான் ஐயா. இவ்வளவு விஷயங்கள் ஆசிரியர்களிடமிருந்து நாம கற்றுக்கொள்கிறோம் ஐயா. இதுல சொல்லுங்க, நீங்க எங்க அன்பு இருக்குன்னு? ஒரு இடத்துலயும் கிடையாது. அடிச்சாவது உனக்கு அறிவை வர வைக்கிறது தான் ஆசிரியர்களோட வேலை. அடி வாங்கினவெல்லாம் இப்ப பெரிய பதவியில பெரிய இதுல இருப்பான். சரி, கண்டிப்பாக. ஐயா அப்துல் கலாம் ஐயா என்ன கூறினார்? அழகா சொன்னார். அழகா சொன்னாரு. அவர் ஒரு விஞ்ஞானியாக இருந்தார், அப்புறமேட்டு ஜனாதிபதியாக இருந்தார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சார்னா, அவருடைய வாழும் காலம் வரைக்கும் இந்த இளைய சமுதாயம் ஊழலற்ற சமுதாயமாகவும் அறிவில் தெளிவானவர்களாகவும் அறிவுள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று மாணவர்களை சந்தித்துக் கொண்டே இருந்தார். அவருடைய கடைசி நேரம் கூட மாணவர்கள் முன் பேசிக்கொண்டே அவர் சரிந்தார் என்றால் மாணவர்கள் அறிவான சமுதாயமாக இருக்க வேண்டும் என்றே நாங்கள் கூறுகிறோம். அன்பான சமுதாயம் என்பது அதற்கு 1000 பேர் இருக்காங்க ஐயா. ஐயா இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியை யாருக்காவது தெரியுமா? சாவித்ரி பாய் புலே. அவர் முதலாக ஒரு பள்ளிக்கூடம் துவங்கினார். அந்த பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அந்த கிராமத்துல என்ன செய்வாங்களாம் அப்படின்னா, அந்த ஆசிரியர் மேல சாணியை கரைச்சி ஊத்துவாங்களாம், மலத்தை அள்ளி வீசுவார்களாம். அப்போ அவர் என்ன செய்வார்மானா, ஒரு பழைய புடவையை கட்டிக்கொண்டு உள்ள வேற ஒரு புடவையை வைத்து பள்ளிக்கூடத்துக்கு சென்று வேறு புடவையை மாற்றிக்கொண்டு மாணவர்களுக்கு கற்பித்தார்கள் என்றால் அறிவு எவ்வளவு முக்கியம் என்று பார்த்து கொள்ளுங்கள் ஐயா. 3 தடவை அடிச்சிட்டீங்க, இருந்தாலும் இன்னும் ஒன்றை சொல்லி முடிச்சுட்டு போறேன். ஒரு ஆசிரியர் ஒரு டாக்டரை உருவாக்க முடியும், ஒரு இன்ஜினியரை உருவாக்க முடியும், ஒரு சயின்டிஸ்டை உருவாக்க முடியும், ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்டை உருவாக்க முடியும். ஆனால் எல்லா துறை வல்லுநர்களையும் ஒரு ஆசிரியர் உருவாக்குகிறார். எந்த துறையும் ஒரு ஆசிரியரை உருவாக்க முடியாது. அதுவே மிக சிறந்த ஆசிரியருக்கு எடுத்துக்காட்டு. ஐயா ஆசிரியர் என்பவர், இந்த மாவீரன் அலெக்சாண்டர் கூறினார், ஆசிரியர் என்பவர் இந்த உலகத்திற்கு தாய் தந்தையர்கள் என்னை வெளிப்படுத்தி காட்டினார்கள், அவர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சிறந்த வாழ்க்கைக்கு காரணம் ஆசிரியர்களே, அதற்காக அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறினார். அதனால கடைசி ஒன்று, ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பொன்மொழியோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன கூறினார் என்றால், ஒரு நல்லாசிரியர் என்பவர் மாணவனோடு சேர்ந்து பயணிக்கும் சக பயணியாக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு சிறப்பாக அறிவாற்றலை தர முடியும் என்று அழகாக கூறினார். அவர்கள் வழி நாங்களும் நின்று நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய மாணவர்களுக்கு தேவை அறிவு என்றே கூறி என்னுடைய உரையை நிறைவு. அருமை அருமை, நல்லா கைதட்டலாம். மாணவர்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் நல்ல அறிவு. இந்த வாத்தியாருக்கு பட்ட பேர்லாம் நாங்களும் வச்சிருக்கிறோம். நான் பெஞ்சில் உட்காந்துருப்பேன். எங்கள் தமிழையா வருவார். அவர் பேர் என்னமோ எனக்கு ஞாபகத்தில் இல்லை, ஆனால் அவருக்கு வச்ச பட்ட பேர் மட்டும் ஞாபகத்துக்கு இருக்கு. குற்றாலநாதர்னு பேர் வச்சோம். என்னடானா பாடம் நடத்தினா முன்னால் புறுக்க சாரல் விழுகும், எச்சியோ துப்பிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வெளியில் போய் மூஞ்சியை கழுவிட்டு உட்கார, அவருக்கு பேர் குற்றாலநாதர். ஒவ்வொரு ஆசிரியர்களும் நம்முடைய கண் முன்பாக இப்போ வந்துட்டு போயிருப்பாங்க. நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், அல்லது சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், இல்லை ஐசிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், இல்லை அரசு பள்ளியில் படிச்சிருக்கலாம். எந்த வழியில் படித்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையிலும் ஆசிரியர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் அறிவு சார்ந்து நிற்கிறார்கள் என்று அற்புதமான தன் வாதத்தை முடித்திருக்கிறார். இதோ வருகிறார் கவிதாயினி புல்வை செல்வமீனால். 3 அற்புதமான புத்தகங்களை இந்த மண்ணுக்கு வழங்கி இருக்கக்கூடிய புத்தக ஆசிரியர் திருமதி செல்வமீனால். 3 வரும் கவிதை வரி குணவாயங்கள். முத்தமிழே நெய்யுள்ளாய் முன்னம் ஓர் நாள், பாண்டியனின் சங்கத்தில் கொழு இருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வாவா, கூண்டதனை உடைத்தெழுத்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென் தமிழே சீறி வாவா என்று அன்னை தமிழ் வணங்கி ஆன்றோர் அவை வணங்கி, அன்பை கொடுப்பதில் அன்னையாம்
அறிவை கொடுப்பதில் தந்தையாம், பண்பை கொடுப்பதில் பகலவனாம், பகுத்தறிவை கொடுத்திடும் ஆசானாம் என்று ஆசிரிய பணியை அறப்பணியாக செய்து கொண்டிருக்கும் என் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி கொண்டு, தராசு முள்ளு கூட கொஞ்சம் விலகும், ஆனால் எங்களோட நடுவரோட தீர்ப்பு கொஞ்சம் கூட விலகாமல் இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவீங்க பாருங்க. அப்படி ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்கக்கூடிய எங்கள் நடுவர் ஐயா அவர்களை வணங்கி எல்லாமே சொல்லிட்டோம். எதிரணியில் வந்தவங்க என்ன தலைப்பில் பேசுகிறோன்றதே மறந்துட்டு அன்புக்காகவே பேசிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க என் நடுவர் ஐயா அவர்களே, இப்போ நம்ம அருளானந்தர் கல்லூரியில் வளாகத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். இதனோட கொள்கையே என்னன்னு சொன்ன மாணவர்களை சொல்லுங்க கொஞ்சம். இதனோட கொள்கையே என்ன? நம்மளோட கல்லூரியினுடைய கொள்கையே என்னன்னா அன்பு தான். அன்பை மட்டுமே கொள்கையாக வைத்திருக்கக்கூடியவர்கள் நமது அருளானந்தர் கல்லூரி. அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினாரே, தென்னினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவா திருச்சபையானோனே என்று பல முறை மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததனால் இன்று உங்கள் முன்னால் நிற்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நடுவர் அவர்களே, ஆசிரிய பணி ஒரு அறப்பணி. அதாவது இப்போ சொன்னாங்க, எதிரணி தோழி சொன்னாங்க அறிவு தானா. அதாவது அன்றைய காலகட்டத்தில் உமுனா மூஞ்சியான் அவங்க ஆசிரியர் அப்படி சொல்லி கொடுத்தாங்களாம். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் ஆசிரியர் தான் சொல்லி தந்தாங்க. இட்லிக்கும் சட்டனிக்கும் சண்டை வந்துச்சான், அரை கிளாஸ் காப்பி ஆட்டம் போட்டுச்சான், 10 காசு வாழைப்பழம் வலிக்கி விட்டுச்சான், 1 குடம் தண்ணி ஊற்றி 1 பூ பூத்துச்சு, 2 குடம் தண்ணி ஊற்றி 2 பூ. இன்னைக்கு எங்களுக்கு மனசுல நிக்குதுங்கய்யா. இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் அன்புடன் அவர்களை அணுக வேண்டுமா, அறிவுடன் அணுக வேண்டும். காலையில் ஒன்றும் இல்லை நடுவரையா அவர்களை என் மயன்ட்ட கேட்டேன், ஏண்டா இந்த மாதிரி ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க அன்பா அறிவான்னு சொல்லிட்டு. அம்மா அன்பும் இல்லை அறிவும் இல்லைம்மா, எங்களுக்கு தேவை விடுமுறை. பத்தியா இங்க பாரியா, இப்பதானே காலேஜுக்குள்ளே வந்திருக்கோம். அன்பும் இல்ல அறிவும் இல்ல விடுமுறை சொல்றாங்க. இப்ப சொன்னாங்க தோழி சொன்னாங்க, அப்படியே திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தை எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்காரு. அன்புக்கு அதிகாரம் கொடுக்கலையா? கொடுத்திருக்காங்க இல்லையா? அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர். மிக அருமையான ஒரு குறள். அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தான். 2 குறளே முடிஞ்சு. தாத்தா பாட்டி இருந்தாங்கய்யா. அன்றைய காலகட்டத்துல கதை சொன்னாங்க. அதனாலதான் 3 புக்கு வெளியிட்டு இப்ப 4வது புக்கு வெளியிட போறேன். இன்னைக்கு கதை சொல்ல யாராவது இருக்காங்களா? ஒரு பக்கம் அலைபேசியில அவங்க அப்பா பேசிட்டு இருக்காரு, இப்படி திரும்பவே இல்லை. ஒரு பக்கம் அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளை யார்கிட்ட போய் தன்னோட குறைகளை நிறைகளை, அம்மா நான் இவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கேன் சொல்ல முடியும். தாத்தா பாட்டிட்ட போய் கேட்க சொல்றாங்க. தாத்தா பாட்டியத்தான் நாங்க ஆசிரமத்துல விட்டோம் இல்லையா, எங்க யார்கிட்ட போய் கேட்க சொல்றீங்க? சரி, மாதா பிதா குரு தெய்வம். மாதா அம்மா, பிதா அப்பா, குரு அந்த மாதாவின் மூலமாக இவர்தான் தந்தை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அந்த தந்தையாகிய அந்த தலைவன் தன்னோட குழந்தையை கொண்டு போய் ஆசிரியராகிய அந்த பகுத்தறிவிக்கக்கூடிய அந்த பண்பாளர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் குருவிட்ட போய் ஒப்படைச்சிட்டு 14 ஆண்டுகள் அவங்களுக்கு அனைத்து பணிவிடைகளையும் செய்து நல்ல ஒழுக்க கல்விகளை கற்றுக்கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் எப்பா கொஞ்சம் அந்த ஃபேனை கொஞ்சம் சுவிட்சை போட்டு விடுப்பா அப்படின்னு சொன்னா, என்னது பணம் கட்டி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு அதை அழுத்தணுமா, வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். அப்போ அந்த தந்தைக்கு அடுத்தபடியாகவும் தெய்வத்திற்கு முதன்மையாகவும் வைத்து போற்றுதலுக்குரியவர்கள் தான் நமது குரு என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள். ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை பள்ளிக்கு ஆர்வமாக வருது. அது காலையில் பல்லு தேய்ச்சிச்சோ குளிச்சுச்சோ தூங்குச்சோ தெரியல, அது பாவம் வந்துருச்சு. அவங்க பெற்றோர் எழுப்பி கொண்டாந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டாங்க. அங்கே வந்துக்கிட்டு, ஏய் நான் எவ்வளோ பெரிய பட்டம் வாங்கியிருக்கேன், எத்தனை படிப்பு படிச்சிருக்கேன், டாக்டரேட் வாங்கியிருக்கேன், என் முன்னாடி நீ இப்படி நிப்பியா? சுண்டக்கா. அது பாவம் சாப்பிட்டுச்சான்னு கேட்கல,
அம்மா உங்கள் வீட்டில் என்னம்மா இப்படி சோகமாக வந்திருக்கா, தலையில் எண்ணெய் கூட தேய்க்காமல் வந்திருக்கேம்மா, என்னம்மா உங்கள் வீட்டில் பிரச்சனையாம்மா அப்படின்னு கூட கேட்கல. அறிவை புகட்டுறாங்களாம். யாருக்கு வேணுங்க அந்த அறிவு? எனக்கு தேவை அன்பு, எனக்கு தேவை அரவணைப்பு. இதை விடுத்து நான் போயிட்டு நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் ஏன் முன்னாடி நீ நிப்பியா அப்படின்னு சொல்றது அந்த குழந்தைக்கு தேவையில்லை. அதற்கு தேவை அன்பு மட்டுமே. இப்போ சொன்னாங்க கர்ம வீரர் காமராஜர் கல்வி சாலையில் உண்மைதான் கொண்டு வந்தாரு. அவர் சொன்னாரா, கொண்டு வந்துட்டு என்னடா என்னையா பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளையில கூட காணா, ஏன் வரலையா? ஆமாங்கய்யா வரலங்கய்யா. சரி வா வண்டி எடு போய் பார்த்துட்டு வருவோம். போயாச்சு. மாடு மேய்ச்சிட்டு இருக்க பையன்கிட்ட போயிட்டு ஏப்பா ஏன் பள்ளிக்கு வரல? ஏயா நான் இந்த வேலையை விட்டுட்டு அங்கே வந்து உட்காந்துருந்தேன்னா எனக்கு யார் சோறு போடுவா அப்படின்னு கேட்ட உடனேயே அப்போ ஒருவேளை சோற்றுக்காகவாவது வந்து உட்காருவானா அப்படின்னு. அப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? அன்பை கொடுத்தாலாவது அவன் பள்ளிக்கு வருவானா அப்படின்ற நோக்கத்தோட செயல்படணும். ஒன்றும் இல்லை, விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஐயா அவர்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவிட்டு இருந்தாங்கய்யா. அதில் சொல்லியிருக்கிறாரு, அவர் 3ஆம் வகுப்பு படித்தாராம். அப்போது ஒரு ஆசிரியர், நம்ம சகோதரி சொன்ன மாதிரி லில்லி டீச்சர் மாதிரி அவங்க ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் மற்றவங்களாம் என்ன செய்வாங்களாம், உள்ள ஒன்றும் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போன உடனே ஏய் வாய்மூட திரும்பி பார்க்காத நேரம் உட்கார் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆசிரியர் வெளில வாங்கடா, இதை பாரு இதை பாரு இதை பாரு, இதெல்லாம் என்னது, இந்த வார்த்தைகள் அத்தனைக்கும் விளக்கங்கள் சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வெளியில் சுற்றுலாக்களுக்கு தன்னோட சொந்த செலவில் அழைத்து சென்றிருக்காங்க. கடைசியில் பின்னாளில் அந்த விமான நிலையத்திற்கு கூட அழைத்து சென்றாங்களாம். அவர் திரும்ப 20 ஆண்டுகள் கழித்து தன் மாவட்ட ஆட்சியராக வந்த பிறகு சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஆசிரியர் திரும்ப ஒரு 5ஆம் வகுப்பு அவர் முடித்த உடனே வேறு பள்ளிக்கு போயிட்டாராம். அப்போ 6ஆம் வகுப்பில் அவருக்கு கணித பாடம் படிப்பதில் ரொம்ப ஒரு சிரமப்பட்டிருக்காரு. அப்போ நினைச்சாராம், அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் வந்திருந்தா நம்ம ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருப்போமே. ஒரு அன்பு காட்டக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைய தேவை என்ன அப்படின்னா அன்பு மட்டும்தான். நாங்கள் தான் எல்லாமே பார்த்துறோம், கையிலேயே வந்துருச்சு, எங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு யார் எல்லாரும் இருக்காங்களாம், நிறைய பேர் இருக்காங்களா அன்பு காட்டுறதுக்கு? கிடையவே கிடையாது. அவன் அதிக நேரம் இருக்கக்கூடியது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தான். அவனுக்கு தேவை அன்பே 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 என்று. நேரமின்மை காரணமாக உங்களிடம் விடைபெற்று செல்லும் முன்பாக ஒரு பாடல், ஒரு கிராமத்து கீதம் நான் எழுதிய பாடல். ஆசையோடு அடுக்கி வச்சேன், அள்ளி தண்டும் சேர்த்து வச்சேன், பசமுள்ள மாமா உங்க வேட்டி எடுத்து கட்டி வச்சேன், கிழிஞ்ச சேலை 2 அட உடஞ்ச பானை 1, கிழிஞ்ச சேலை 2 அட உடஞ்ச பானை 1, தொட்டிலில கிடக்கும் புள்ள துள்ளி எழுந்து குதிக்கும் முன்ன, தொட்டிலில கிடக்கும் புள்ள துள்ளி எழுந்து குதிக்கும் முன்ன, வட்டியில கஞ்சி வச்சேன், வெங்காயமும் உரிச்சு வச்சேன், ஒழுகி ஓடும் களையும் நீங்க குடிக்க வேணும் முழுதும், தன்னே நன்னே நானே தனத்தானே நன்னே நானே. அழகு அழகு அழகு. பட்டினிய நடந்து போனா மயக்கங்கறக்க வந்துடுன்னு, கெப்பக்களி கொஞ்சம் வச்சு கெட்டி தயிர் ஊற்றி வச்சேன், கெப்பக்களி கொஞ்சம் வச்சு கெட்டி தயிர் ஊற்றி வச்சேன், கிழிஞ்ச சேலை 2 அட உடஞ்ச பானை 1, கிழிஞ்ச சேலை 2 அட உடஞ்ச பானை 1, காதுக்கு கம்மல் வேணா, கழுத்துக்கு நகை வேணா, போதிங்க கல்வி மட்டும் பெண்களுக்கு, அவ சாதிச்சு தந்திடுவா உங்களுக்கு, விரலுக்கு மோதிர வேணா, விமனுக்கும் கொடுக்க வேணா, போதிங்க கல்வி மட்டும் பெண்களுக்கு, அவ சாதிச்சு தந்திடுவா உங்களுக்கு. நன்றி, பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. அதான் செல்வமீனாள். நான் சொன்னேன்ல, கிராமத்து மணம் வீசுகின்ற அற்புதமான குரலை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வமீனாள் அவர்களை பாராட்டி, அடுத்தபடியாக இதோ வருகிறார் தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஷீலாதேவி. வாங்க. தேடி சோறு தினம் தின்று, வேடிக்கை கதைகள் பல பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று, பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரைகூடி கிழப்பருவம் எய்தி,
பின் கூற்றுக்கு இறையென மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நீ என்னை நினைத்தாயோ என்று மாணவ செல்வங்களை உங்களை வணங்கி இந்த அருளானந்தர் பள்ளிக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிற நிர்வாகத்திற்கும் அதற்கு அரும்பாடுபட்டிருக்கிற எங்கள் அண்ணன் எதிரணியில் உட்கார்ந்திருக்கிற போத்திராஜன் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி, முக்கியமாக நடுவர் ஐயா வந்து அன்புக்கு இந்த ஆட்டம் ஆடுறாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, என்ன ஆட்டம் ஆடுறீங்க? அது நாட்டுப்புற பாட்டுமா, அப்படித்தாம்மா இருக்கும். அப்படி இல்லைல்ல, போத்திராஜன் வந்தோம்னா ஆ அப்படிங்கிறாரு, நீங்க அம்மான்றீங்க, அப்புறம் ஆன்றாங்க, நீங்க ஆடுன்றீங்க. என்ன நடக்குதுங்க? எடுத்து கொடுக்குறோம், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இதுக்கு தான் நான் பட்டிமன்றம் வச்சிருக்கிறோம் நம்ம. அப்புறம் அந்த அம்மா என்ன வந்தாங்க, மெனக்கடை அங்க இருந்து வந்து எங்க புல்வாய்க்கரை, எந்த ஊரா? புல்வாய்க்கரையாம். புல்வாய்க்கரையில இருந்து வந்து கிழிஞ்ச சேலை கிழிஞ்ச சேலை கிழிஞ்ச சேலை மாமான்னா என்ன அர்த்தம்? நீங்களும் பாடுவீங்கன்னு தெரியுது. மாமான்றாங்க, கம்பங்களின்றாங்க, கேப்பக்களின்றாங்க. அன்புமா உடைந்த பானையா? ஏன் உடைஞ்ச பானை? ஏன் உடைஞ்ச பானை? நல்லா இருக்கே, இந்த பக்கம் பாட்டு இந்த பக்கம் டான்ஸ், இதைத்தானே எதிர்பார்த்திருக்கோம். என் மாணவ செல்வங்களே, காலம் வந்து எப்படிப்பட்ட காலம் இது? கலிகாலம் இல்லை, வரம் கொடுக்கும் காலம். வரம் கொடுக்கும் காலம். எதிர்மறை சிந்தனைகளை மாணவர்கள்ட்ட கொண்டுட்டு போகவே கூடாது. நேர்மறை சிந்தனைகளை தான் மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கணும். சரி தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தி, மாமா நேரு தேடிய செல்வங்கள். பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் வண்ணங்கள். அடி நீங்க கோரஸ் பாடணும். நம் தாத்தா காந்தின்னு, நம் தாத்தா காந்தி. ரிட்டையர்ட் ஆன பிறகு தேர்தலுக்கு போற மாதிரி தெரியுது. பாடுங்கப்பா. அது மாதிரி அவங்க கடைசியில பாடல்ல என்ன பாடினாங்கன்னா, பெண்களுக்கு கல்வி, எங்களுக்கு எதுவும் கொஞ்சம் வேண்டாம், எங்களுக்கு அன்பு கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு கல்வி கொடுங்க, எங்களுக்கு கல்வி கொடுங்கன்னு தான் கேட்டு போயிருக்காங்க. எங்க அணிக்காக தான் பேசிட்டு போயிருக்காங்க. அறிவை கொடுன்னு கேட்டிருக்காங்க. ஆமா, அறிவை தான் கேட்கிறாங்க. அம்மா மானே மயிலே தங்க ரதமே தேனே அப்ப ஒன்ன மாதிரி உண்டா அப்படிம்பாங்க. அந்த பேச்செல்லாம் நமக்கு எதுக்கு அந்த பேச்சு? பெண்களுக்கு அழகு வந்து படிப்பு, ஆண்களுக்கு அழகுமே என்னது? படிப்பு தான். ஆண்களுக்கு அழகுமே கல்வி தான். அதை விட திறமை வந்து ரொம்ப முக்கியம். அன்பு காட்டி 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 இன்னைக்கு ஒரு குழந்தை என்ன செய்யுது? இன்றைக்கு நாம் பட்டிமன்ற பேர் சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்த செய்தி என்னன்னா, ஒரு 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய முதுகலை மருத்துவ மாணவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். விருதுநகரில் இருக்கக்கூடிய பையன். ஏங்க, பள்ளிக்கூடம்ன்றது அன்பை மாத்திரம் கொடுத்து வீட்லையும் அன்பை மாத்திரம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, போராட்ட காலத்தில் எப்படி சமாளிக்கணும், இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். அறிவாற்றலை கொடுக்க வேண்டாமா? அன்புன்னு பேசுறீங்களே, தற்கொலைகளோட எண்ணிக்கை எத்தனைன்னு உங்களுக்கு தெரியுமா? தக்க காலத்தில் இந்த முதல் ஆண்டுக்கு வந்து உக்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எப்படி வந்து வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும், எதை சாப்பிடணும், எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கிறணும், அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறது தான் அறிவு. அன்பை கொடுத்து வந்து என்ன ஆகுது? இப்போ பிள்ளைங்க வந்து இக்கட்டான சூழலில் முடிவெடுக்கும் திறன் இல்லை. முடிவெடுக்க திறன் கூட நம்மளுக்கு இல்லைன்னா ரொம்ப சிரமம் இல்லையா? அது தன்னம்பிக்கை வேண்டும். மாணவ செல்வங்கள் முதலாண்டு இங்கே வந்து உக்காந்துருக்கீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு அறிவு நம்மளுக்கு கிடைக்க போகுது நம்மளுடைய ஆசிரியர்களால். நாம் வந்து என்ன செய்ய போகிறோம், எப்படி சம்பாரித்து நல்லா வரப்போகிறோன்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகளை பயமுறுத்துறது. அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க? பயமுறுத்துறாங்க. அன்புன்னு. அன்பு ரொம்ப கொடுத்தா பயமாக இருக்கும். அன்பு ரொம்ப கொடுக்க எப்படி இருக்கும்? நம்மளுக்கு பயமாக இருக்கும். அன்பு வாழ்க்கையை குட்டி சுவராக்கி என்ன செய்யும்? அளவுதான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த காலம். காலையில் ஒரு ஃபோன் மாடல் வருது, சாயந்தரம் ஒரு மாடல், மறுநாள் பார்த்தீங்கன்னா காரில் அத்தனை விதமான ஒரு வேர்ஷன்ஸ் வருது. அதுக்கெல்லாம் திறமை வேண்டாமா? ஆசிரியர்கள் தான் அதை கொடுக்க முடியும். ஆசிரியர்கள் தான் உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு, இந்த குழந்தை பாடும், அந்த குழந்தை கணக்கு செய்யும், அந்த குழந்தைய பிசிக்ஸ் நல்லா படிக்கும் அப்படின்னு சொல்லி அதுகளை கண்டு அதனுடைய திறமையை வெளிக்காண்பதற்குத்தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்.
அன்பை கொடுக்கறதுக்கு வெளியில் ஆள் நிறையா இருக்காங்க. அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் மாணவ செல்வங்களுக்கு போராடும் குணம்தான் வேண்டும். அதே போல் இப்போ பாரா ஒலிம்பிக் நடக்குது. ஒலிம்பிக் நடந்துச்சு, யார் எத்தனை பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க? உங்களுக்கு விளையாட்டில் ஆர்வமா? பாரா ஒலிம்பிக்லாம் தெரியும்ல, மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொள்ளக்கூடியது. பதக்கங்களை அள்ளி இருக்காங்க. அந்த தன்னம்பிக்கையை கொடுத்தது யாரு? ஆசிரியர்கள் தானே. வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் அவருக்கு அந்த அறிவை கற்றுக் கொடுத்தனால்தான் அவர் போய் ஒலிம்பிக்கில் நின்று அந்த கால் கை எனக்கு வரலைனாலும் பரவாயில்ல, நான் ஜெயிப்பேன்னு இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்திருக்காங்க. அன்பை கொடுக்கக்கூடியவங்க அவங்களுக்குள்ளேயே சுருண்டு போயிடுவாங்க. அறிவை கொடுத்தால் அதை இந்திய தேசத்திற்கு பெருமை தேடி தருவார்கள் அப்படி என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. பாரா ஒலிம்பிக் ரொம்ப அழகாக எடுத்து வச்சாங்க. அவர்களுக்கெல்லாம் அன்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் அறிவார்ந்து செயல்பட்டதினாலே தான் மிகப்பெரிய அளவிலே வெற்றிகளை குவிக்க முடிந்தது. அளவிற்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு என்கிற அந்த வைர வரிகளை சொல்லி அன்பு அன்பு என்று சொல்லி தன்னம்பிக்கை இல்லாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி நல்ல அருமையான ஒரு விஷயத்தை வச்சாங்க. அவனுக்கு வாழ்வதற்கான அந்த வழியை சொல்ல மறந்து விட்டார்கள். பயப்படுறான். அந்த பயத்தை போக்கணும்னா அவனுக்கு அறிவு சார்ந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கணும். அறிவிலோங்கி வையம் தலைக்கும் என்று பாரதி சொன்னாங்க. எனவே அறிவு சார்ந்து சிந்திக்கணும். அவன் பயந்து முடங்கி போய் அன்பு வீட்டில் அப்பா அம்மா பேசலைன்னா அவனுக்கு ஒரு வருத்தம் வந்துடுது. அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிருந்தான்னா இந்த தற்கொலை என்பது நடக்காமல் போயிருக்கும் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. பெரியவங்களா பேசியாச்சு. இனிமேல் தான் இளம் சிங்கம் கரை இறங்குது. வாங்க, அற்புதமாக வர்றாரு. நல்ல கரவொலியோடு அவரை உற்சாகமான வரவேற்பை செலுத்தி கொண்டிருக்கிறோம். கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்கள் அறிவானவர்களே, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் அந்த அறிவை மாணவர்களுக்கு அவங்க எப்படி புகட்டுறாங்க அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன். அதாவது எப்படி ஒரு கசக்கிற ஒரு மருந்தை கூட அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு ஒரு தேன் கலந்து கொடுக்குற ஒரு இனிப்பாக மாற்றி கொடுக்குறாங்களோ, அதுபோல் அன்பில் அறிவை ஆசிரியர்களை மாணவர்கள் இடத்துல புகட்டணும் தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்பில் தான் எல்லா உயிர்களுமே பிறக்குது அப்படின்றது தான் உண்மை. அதை தொடர்ந்து ஒரு குட்டி கதை மட்டும் ஒன்று சொல்கிறேன். அப்துல் கலாம் ஐயா நமது சேசுசபை குருவில் உருவாக்கின திருச்சியில் சென்ட் ஜோசப் கல்லூரியில் படிக்கிறாரு. அவர் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து இங்கே வந்தனால அவர் விடுதியில் தான் தங்கி படிக்கிறாரு. அவர் படிக்கும்பொழுது ரூமில் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு ஃபாதர் அங்கிட்டு போகிறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா வில்லியம் சேக்குவேரா. என்னடா இந்த மாதிரி தனியாக உட்காந்துக்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறேன், அம்மா அப்பா பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னவனேவும் அவர் பையிலிருந்து ஒரு இன்லேண்ட் லெட்டரை டக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு. இதில் அவர் எழுதி அவங்க அம்மா அப்பாவுக்கு அனுப்பிடுறாரு. இவர் மனசில் அது ஒரு ஆழமான பதிவாக பதிஞ்சிருக்கு. சில ஆண்டுகள் கழித்து அவர் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் சென்னை லொயாலா காலேஜ், அதுவும் நம்மளோட சேசு சபை குழுக்கினால் உருவாக்கப்பட்ட கல்லூரி தான். அங்கே இவர் ஒரு விழாவுக்கு போயிருக்காரு. அப்போ அந்த விழாவோட பிரின்சிபல்கிட்ட இவர் கேட்குறாரு, வில்லியம் சேக்குவேரா எப்படி இருக்காரு அப்படின்னு. இல்லை, அவர் தவறிட்டாரு, அவரோட கல்லறை மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோடனேவும் இவர் நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஒரு பிரசிடென்ட் அந்த ஒரு கல்லறையை போய் பார்க்கணும் பெரிய விஷயம். ஏன்னா ஷெட்யூலில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, காட்ஸ்லாம் நோ சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு போய் பார்க்குறாரு. அவர் மற்ற ஆசிரியர்களோட அறிவு அவர் பிரசிடென்ட் ஆகியிருக்கலாம். ஆனால் இந்த ஆசிரியரை போய் அவர் பார்க்குறாருன்னா அதுக்கு காரணம் அன்பு தான். ஒன்றுமே இல்லை நடுவர் அவர்களே. நம்மளது காலேஜ்லேயும் ஒர்க் ஜஸ்டிஸ் லவ், அதுதான் நம்மளோட கான்செப்டே. கை தூக்குங்க, எத்தனை பேருக்கு உங்களோட ஆசிரியர்கள் அன்பா இருந்தா பிடிக்கும் அப்படின்னு. ஓட்டு போடுங்க. அடேப்பா, அன்பா இருந்தா பிடிக்கும். இதுல இருந்து நம்மளோட விழா முடிவு செஞ்சுக்கலாம். அவங்க எல்லாருக்கும் கை தூக்குவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் 1வது படிக்கும்போது எங்க டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஸ்லேட்ல தீபக்னு எழுதுறா அப்படின்னாங்க. தீன்றதவே திடீர்னு மலை அளவுக்கு பெருசா எழுதிடுவேன். பின் பக்கத்துல பாவம் எழுதிடுவேன். எழுத இடமே இல்லை. இருந்தாலும் அவங்கள கொண்டு போய் காமிப்பேன். இல்லை, நல்லா எழுதிக்கடா தீபக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. அதனாலதான் இன்னைக்கு என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, டீச்சர் இன்னொரு ஸ்லேட்டு கேட்டுவேன்னு பயந்துருப்பாங்க. அவங்க அங்கே என்கிட்ட அவங்களோட அறிவை தான் காட்டலை, அவங்களோட அன்பை காட்டினாங்க. நீ நல்லா பண்ணுன அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க. அதனால எனக்கு இன்னைக்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வந்திருக்கு நான் நம்புகிறேன். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் பக்கத்தில்
குமாரபாளையம் அப்படின்னு ஒரு இடம். அங்கே வந்து 300 மாணவர்கள் சேர்ந்து 83 வயது ஆசிரியர் ஒருத்தருக்கு வந்து ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடு பேர் வந்து குரு நிவாஸ். ஏன் கட்டி கொடுத்தாங்கன்னா, மற்ற ஆசிரியர்கள் மாதிரி அவர் இல்லாமல் வெள்ளனாவே ஸ்கூலுக்கு வந்து இந்த கொஞ்சம் படிக்காத மாணவர்கள் ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி வச்சு ஈவினிங்கும் வச்சு அவர் அனுப்பிச்சி விட்டாரு. மற்ற ஆசிரியர்கள் அந்த ஸ்கூல் டயத்தில் நடத்தின அறிவு அவங்களுக்கு ஈர்க்கலை. இவர் நமக்குன்னு கேர் எடுத்து பண்ணார் அப்படின்றனால 83 வயதுலேயும் அவர் வந்து ஒரு குருவிலாஸ் அப்படின்னு ஒரு வீடை கட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை நடுவர்களே, வகுப்பறைங்கிறது வந்து ஒரு கருவறை மாதிரி. மாணவர்கள் வந்து வீட்டில் வந்து பிறக்கிறோம், ஆனால் வகுப்பில் தான் வளர்கிறோம். அப்படின்றப்ப நாங்கள் வந்து ஆசிரியர்கிட்ட எதிர்பார்க்கிறது வந்து அன்பை, ஒரு பெற்றோரிடம் இருந்து கிடைக்கிற ஒரு அன்பை தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம். எப்போதுமே அக்கறையுடன் நம்பிக்கையுடனும் அன்பு காட்டும் ஒரு கவனிப்போடனும் நம்மளை வந்து ஒரு ஆசிரியர் வந்து நெருங்குறான்னா கண்டிப்பாக அந்த மாணவர் வந்து எந்த காலத்துலையுமே எங்கேயுமே தோக்க மாட்டான். அது நிச்சயமாக நடைபெறும். இங்கே கல்லூரிக்கு வர மாணவர்கள் எல்லாருமே புத்தக சுமையை மட்டும் சுமந்துட்டு வரல, மனசில் நிறையா கஷ்டத்தையும் தான் சேர்ந்து சுமந்துட்டு வராங்க. அதனால் மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர் ஒரு நல்ல நண்பனாகவும் இருந்து அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்குமே மேடையில் பேசுறது கொஞ்சம் அலர்ஜி தான், மேடையில் பேசுறது கொஞ்சம் அலர்ஜி தான். ஆனால் இதுதான் என்னோட வளர்ச்சி அப்படின்ட்டு என்னோட வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த எனது ஜெகதீஸ்வரி அம்மாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகு அழகு, அற்புதம் அற்புதம், பிரமாதம். ரொம்ப பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விஷயத்தை டம்மு டம்முன்னு போட்டார். அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நம்ம படிச்சுட்டாலே ஏன் எல்லாரும் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அப்துல் கலாம்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவர் தான் இளைஞர்களின் கனவு நாயகனாக இருந்தார். வேற ஒன்றும் கிடையாது. வேற எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஒரு புகழ் தென்கோடியிலே பிறந்த, ராமேஸ்வரத்தில் பிறந்த இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது. நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வர முடியும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். நிறைவாக இந்த பக்கம் இந்த கட்சி மெஜாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கு, இருந்தாலும் பார்ப்போம் வாங்க. வீடு என்றால் அம்மாவின் அன்பு தனி, அப்பாவின் அன்பு தனி. இவ்விரு அன்பையும் ஒன்றாக கலந்த கலவைதான் எம் ஆசிரியர்கள். அத்தகைய ஆசிரியர்களுக்கு அன்பான ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாமரை குளத்தில் நடுவே பல நூறு தாமரைகளின் அழகையும் ஒட்டுமொத்தமாக கவரும் அன்னப்பறவையின் அழகான நடுவராய் அமர்ந்திருக்கும் முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்களுக்கும், எதிரணியில் மாணவர்கள் மீது அன்பு கொண்டு 1/2 கிலோ ஆரஞ்சு 1 கிலோ ஆப்பிள் பணம் கட்ட ஃபீஸ் பேங்க் பாஸ் உடன் வருகை தந்துள்ள சகோதர சகோதரிகளுக்கும், கூறிய அறிவை கொண்டு மாணவர்களை பட்டை தீட்ட வருகை தந்துள்ள எம் அணியினருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே நல்லா பேசினாங்க. அன்புதான் 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 அப்படின்னு. அவெல்லாம் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பேசினவர் என்னத்தையோ போய் படிச்சுட்டு வான்னு சொல்லி எங்க அப்பா அம்மா அனுப்பல. நீ அவங்க படிச்சதை அவங்க கிட்ட இருந்து நீ கத்துட்டு வான்னு சொல்லி தான் எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. ஆமா, இப்படியா வந்து சொல்றது? பாப்பா வருத்தப்படுது இல்ல? சரிம்மா, சொல்லியாச்சுமா அவர்கிட்ட. இப்ப அன்பு நம்ம வீட்டுல யார் யாருக்கெல்லாம் கிடைக்குது, யார் யாருக்கெல்லாம் அன்பு கிடைக்கலன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுல யார் யாருக்கெல்லாம் அன்பு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்கப்பா. உங்களை திட்டுவாங்க, சரி உங்க மேல பாசம் இல்லாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? யாராவது ஒருத்தவங்க ஏத்து வீட்டுக்காரங்க திட்டினா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் என் பிள்ளை திட்டுற அப்படின்னு தானே சண்டை போடுவாங்க. ஆனா உங்களுக்கு அறிவை யார் சொல்லி கொடுக்குறா? யாராவது வீட்டுல சொல்லி கொடுக்குறாங்களா என்ன? யார் சொல்லி கொடுக்குறா? நம்ம காலேஜ்ல, நம்ம ஸ்கூல்ல, நம்ம டீச்சர் ஆகிய நம்ம ஆசிரியர்கள் மட்டும் தான் நம்மளுக்கு கத்து கொடுக்குறாங்க. அட்மிஷன் போட வரப்ப எந்த ஆசிரியர் சொல்லுங்க, எந்த ஆசிரியர் ஏதாச்சும் நான் உங்க மேல அன்பு வச்சிருப்பேன், உங்க பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவேன், என் காலேஜ்ல சேர்த்து விடுங்க, எங்க ஸ்கூல்ல சேர்த்து விடுங்கன்னு சொல்றாங்களா என்ன? கெமிஸ்ட்ரியில என்ன மார்க்கு, பிசிக்ஸ்ல என்ன மார்க்கு, மேத்ஸ்ல என்ன மார்க்கு, நீ கெமிஸ்ட்ரிக்கு எலிஜிபிள் இல்லனா இல்ல. யாராவது அன்பை காமிச்சு உங்களை அட்மிஷன் போடுறாங்களா? இல்ல. எது தேவை? அறிவு தான் தேவை. நீ அங்க படிச்சு நல்ல மார்க் எடுத்தாதான் இங்க உனக்கு அட்மிஷன், இல்லனா இல்ல. நன்னூல்ல சொல்றாங்க ஈதல் அப்படின்னு. அன்பை கொடுக்கணும். உண்மைதான், ஈதல் என்ன கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும். ஃபுல்லா அன்பை வச்சே நான் பாஸ் பண்ணி நம்ம வெளியே டிகிரி வாங்கி போக முடியுமா? அதானே. படி, நல்லா படி. சரி படிக்கலையா, சரி பரவாயில்ல விட்டு, இப்படிலாம் சொல்றாங்க. நீ படிச்சு வெளியே டிகிரி வாங்கி வெளியே போக முடியுமா? அறியறதேன். அவங்க படிச்சு அவங்க படிச்சதை நம்மளுக்கு புரியுற வகையில நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அப்பதான் நம்ம டிகிரி வாங்கி வெளியே போக முடியும். அதனால நம்மளுக்கு தேவை அறிவு மட்டும்தான். அன்பு எல்லார்ட்டேருந்தையும் கிடைக்கும், இல்லனே சொல்லல. அறிவு ஆசிரியர்களிடம் இருந்து மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு இன்டர்னல் மார்க் உண்டு. அந்த இன்னொருத்தவங்க அந்த பக்கம் செகண்ட் ஒன்ல பேசினவங்க எல்லாம் நல்லா சொன்னாங்க, அன்புதா அன்புதா அன்புதான்னு. கடைசி சொல்லிட்டு போயிட்டாங்க, காதுல வேணாம் கையில வேணாம், பெண்களுக்கு அறிவை போதியுங்க அப்படின்னு. முடிஞ்சே, அதுலயே முடிஞ்சிச்சு. நீ எனக்கு பேசணும்,
இருந்தாலும் எங்களுக்கு தான் பேசிட்டு போயிருக்காங்க. அது வேற ஒன்றும், மதியம் சாப்பிட்டதுல கொஞ்சம் மயக்கம். தீபக் வந்து அவனோட கருத்தை சொல்லிட்டு போயிட்டான். எங்களுக்கு வந்து நீங்க அன்பை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கருத்தை சொல்லிட்டு போயிட்டான். அவன் தான் சொல்றேன், நீ ஆசிரியர்னா அன்பா இருக்கணும். ஒரு 100க்கு 80% அறிவையும் 20% அன்பையும் கொடுத்தா நாங்கள் நல்லா வருவோம். அது நிச்சயமா நான் சொல்லுவேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ? நான் ஒன்னே மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அமேசானில் கேட்டால் கூட அன்பு கிடைக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, நிறையா பேர் ஃபோன் பார்க்குறீங்க, அதில் ஒரு ஆப்பில் கூட வருதுல்ல, நீங்கள் தனிமையை உணர்கிறீர்களா, நீங்க தனியா இருக்கிறீங்களா, யாருமே உங்க கூட பேசலன்னு நினைக்கிறீங்களா, நான் உங்களுக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அறிவை தரேன்றதுக்கு கூகுள்ல இருக்குன்னு சொல்றாங்க. எங்க ஆசிரியர்கள் மாதிரி அது உணரும் வகையில் புரியும் வகையில் யாரும் சொல்றீங்களா? கிடையவே கிடையாது. ஆசிரியர்கள் மட்டும்தான் அறிவை தருவாங்க என்று வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. அடே அப்பா, அருளானந்தர் காலேஜ்னா என்ன கொக்கா? 2 பேரும் வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க. நல்லா கைதட்டலாம் 2 பேருக்கும். அற்புதமா எதிர்கால தொலைக்காட்சி வரலாற்றில் இவங்களுடைய பெயர் கண்டிப்பாக இடம்பெறும். அந்த அளவுக்கு அழகாக அற்புதமாக, ஏன்னா கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தணும். நம்ம மாணவர்கள் இவங்க எவ்வளவு பசங்க கேலி பண்ணியிருப்பாங்க தெரியுமா? நீங்கள் எல்லாம் பேச போறியாக்கும் பூ அப்படின்பாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த மாணவர்கள் பேச வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இளம் தலைமுறை சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அருளானந்தர் கல்லூரி மாணவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்கிறீங்க. நான் எத்தனையோ கல்லூரிக்கு போயிருக்கிறேன், பல மாணவர்களை சந்திச்சிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் மாணவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள். மாணவர்கள் அந்த இடத்துல பொது சொல்லுதான். அது மாணவியராக இருந்தாலும் சரி, மாணவனாக இருந்தாலும் சரி, எல்லா கல்லூரியிலும் மிகச்சிறப்பான மாணவர்களை நான் சந்திக்கிறேன். வாழ்க்கை என்பது குறைவான தகவல்களை வைத்துக்கொண்டு நிறைவாக வாழுகிற ஒரு கலை. ஒரு வீட்டில் அப்படித்தான். பையன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போயிட்டு முதல் மாதம் சம்பளம் 60,000 ரூபா வாங்கிட்டு வர்றான். வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறான். அம்மா சொல்கிறா, டே வேணாண்டா, என்கிட்ட கொடுக்காத, உன்னை பெத்து இவ்வளோ தூரம் வளர்த்தது அப்பா, அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுன்னா. பையன் கேட்கல. திரும்ப திரும்ப அம்மா சொன்னாங்க, பையன் கேட்கல. இல்லைம்மா உங்ககிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னா. அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. பலார்னு ஒரு அறை விட்டா. பையன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு. வந்தோன்னே பையன் சொன்னான், அம்மா நான் 10 வயசு எனக்கு இருக்கிற பொழுது பள்ளிக்கூடத்தில் டூர் போகணும்னு சொன்னாங்க. அப்போ அப்பா கிட்ட பணம் கேட்டேன், அப்பா பணம் கொடுத்தாருமா. அடுத்து 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிக்கு போகிறப்ப எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்டேன், அப்பா பணம் கொடுத்தாருமா. நான் நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டேம்மா. அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டியில் நான் வரணும்னு நினச்சேம்மா. அப்போ அப்பா பணம் கொடுத்தாருமா. நான் நல்ல ஷூ வாங்கினேம்மா, நல்ல ட்ராக் ஷூட் வாங்கினேம்மா. இப்படி அப்பா கேட்குறப்பெல்லாம் எனக்கு பணம் கொடுத்தாருமா. அப்படி கொடுக்கும்போதெல்லாம் அப்பா கை மேலே. இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அப்பா கிட்ட கொண்டு பணத்தை கொடுத்தா அவர் கை கீழே போயிருமா. எங்கள் அப்பா கை எப்பயுமே மேலே தாமா இருக்கணும், கீழே இருக்கக்கூடாதுமா. அப்பா கொடுக்குற இடத்துல தாமா இருக்கணும்னு சொன்னான். அப்போ இளைஞர்கள் சரியாக இருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள் யாரும் அப்பாவுக்கு எதிராக இல்லை. இப்படிப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் மாணவ சமூகத்தில் போய் நம்முடைய இந்தியாவினுடைய நிலைமையை சொன்னார். அதுதான் இன்றைக்கு உலக அரங்கத்திலே பெரிதும் பேசப்படுகிறது. அப்போ இளைய சமூகம், இளைஞர்களின் இருதய நாடி இந்தியாவில் 20 கோடி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இளைஞர்கள் உங்க தான். அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், தன்னலமற்ற 100 இளைஞர்களை என்னுடைய கையிலே தாருங்கள், இந்த தேசத்தின் தலையெழுத்தை நான் ஒரு நொடியில் மாற்றி விடுகிறேன். நல்ல இளைஞன். இன்னைக்கு பிடல் காஸ்ட்ரோவை அவனுக்கு தெரிகிறது, சேகுவாராவை தெரிகிறது. புரட்சிக்கு வித்து என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பகத்சிங்கினுடைய தியாகத்தை என்னுடைய தேசத்து இளைஞர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா என்றால் த ஹீரோ ஆஃப் த நேஷன் நேதாஜி என்று சொல்வதிலே தான் என்னுடைய இளைஞன் அற்புதமான ஒரு நெறியிலே நிற்கிறார். நமக்கெல்லாம் ஹீரோ யாருன்னா நேதாஜி. அவர் தான் சொன்னார், சலோ மார்ச்னு சொல்லி இந்திய படையில் சேர்வதற்கு இளைஞர்கள் வேண்டும், சம்பளம் எந்த நேரத்திலும் மரணம், கிவ் மீ யுவர் பிளட் ஐ வில் கிவ் த ஃப்ரீடம் என்று சொன்னார். அதை கேட்டுதான் 1000 இளைஞர்கள் அவருக்கு பின்னால் போனாங்க. அப்படி இளைய சமூகம், அந்த சமூகத்தை கற்பிக்கிற ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்களிடத்திலே இளைய சமூகம் என்ன எதிர்பார்க்கிறது? அன்பை எதிர்பார்க்கிறதா, இல்லை அறிவை எதிர்பார்க்கிறதா? குடியரசுத் தலைவர் அந்த அன்பின் வெளிப்பாடாக இருந்த அந்த ஆசிரியரை போய் பார்க்கிறார். ரொம்ப அழகா சொன்னாங்க. அறிவை திறந்த ஒரு சம்பவமும் அப்துல் கலாம் வாழ்க்கையிலே இருக்கிறது. அப்துல் கலாம் நொடிந்து போய் அமர்ந்திருக்கிறார். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவருக்கு இடம் ஒதுக்கப்படவில்லை. நொடிந்து போய் அமர்கிற பொழுது சுவாமி சிவானந்தர் அவருடைய அறிவு கண்ணை திறக்கிறார்.
என்ன சொல்கிறார்? இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இன்றைக்கு இது கிடைக்காமல் போகலாம், ஆனால் நாளை நீ வியக்கிற ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொன்னார். அது நடந்தது நண்பர்களே. எந்த விமானப்படையிலே சேர முடியவில்லை என்று வருத்தப்பட்டாரோ அவர் இந்தியாவின் ஜனாதிபதி ஆன பொழுது முப்படை தளபதிகளும் அவரை நோக்கி வணங்கினார்கள். அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய எழுச்சியை பெற்றார் என்பது வரலாறு. அன்புக்கு ஒருவர் என்றால் அறிவுக்கு ஒருவர். ஜனாதிபதி மாளிகை விட்டு உள்ள போறார். முதல்ல உள்ள போற பொழுது அவருக்கு முன்னால ஒருத்தர் வேகமா வந்தார். நல்ல அப்படி இதெல்லாம் வச்சுக்கிட்டு லெஃப்ட் ரைட் போட்டு வந்து சல்யூட் அடிச்சு படார்னு குனிஞ்சார். அப்துல் கலாம் பயந்துட்டார். எதுக்குப்பா குனிகிற, எதுக்கு குனிக்கிற, ஒய் யூ ஆர் டூயிங் லைக் திஸ்? ஒன்றும் இல்லை, உங்கள் ஷூ லேஸை கலட்டி அந்த ஷூவை கலட்டி இந்த டேபிளில் வைக்கிறதுக்கு தான் நான் வேலைக்கு வந்திருக்கிறேன், எனக்கு அந்த வேலை தான் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்து பதறி போயிட்டார். ஏன் கால் ஷூவை நான் கலட்டிக்கிருவேன் ஐயா, இதுக்கு ஏயா ஒரு போஸ்ட்டு, இதுக்கு ஒரு ஆள், நீ என்ன பண்ணுற? இனிமேல் நான் ஜனாதிபதியாக இருக்கிற வரைக்கும் என் ஷூ லேஸை கலட்டுறதுக்கெல்லாம் நீ வராத, நீ போ, மனுஷனுக்கு மனுஷன், என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஐயா எனக்கு வேலை போயிருமியா? உனக்கு வேலை போகாது, அங்கே இருக்க செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்று, நீ செடிகளை வள அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எல்லாம் முடிஞ்சு 5 ஆண்டு முடிந்து பதவியை விட்டு அங்கே அவர் வெளியே வர்ற பொழுது அதே தொழிலாளியை கூப்பிட்டார். அவன் இப்போ தோட்ட தொழிலாளி வேகமாக வந்தான். வந்துட்டு அவனை கூப்பிட்டு கலாம் சொன்னார், நான் போயிட்டேன், அடுத்து யாருக்காவது ஷூ கலட்டுற வேலையை வச்சுக்காத, தயவு செய்து, நீ தோட்டக்காரனாரு, சரி வந்தது வந்துட்ட, என் பெட்டியில் தண்ணியை அடி அப்படின்னார். ஐயா என்னங்கய்யான்னா, அந்த பைப்பு வச்சு என் பெட்டியில் தண்ணி அடித்த பிறகு கலாம் சொன்னார், நான் இந்தியாவின் ஜனாதிபதியாக 5 ஆண்டு இருந்திருக்கிறேன், கிளம்புகிற பொழுது இந்த மாளிகையின் தூசியை கூட நான் எடுத்து செல்லவில்லை என்று இந்த சமூகத்து இளைஞர்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார். ஒரு தூசியை கூட எடுத்துட்டு வரணும்னு அவர் நினைக்கல. அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் நண்பர்களே, அன்பு மாணவ செல்வங்களே. எங்களது மதுரை தேவகி மருத்துவமனையினுடைய மருத்துவர் டாக்டர் நாகேந்திரன் அவர்களோடு அவர் வீட்டிற்கு ராமேஸ்வரத்திற்கு போகிறேன். போன பொழுது நான் பார்த்த காட்சி, என்னுடைய கண்களிலே கண்ணீர் வந்தது. ஒரு பழைய ஃபேன் இருந்தது, 1900களிலே வாங்கப்பட்ட ஒரு மின் விசிறி அவர் வீட்டிலே இருந்தது, ஒரு மர மேசை இருந்தது, ஒரு மர நாற்காலி இருந்தது, தொலைக்காட்சி பெட்டி இல்லை, குளிர்சாதன பெட்டி இல்லை, எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு குழல் விளக்கின் மூலமாக, ஒரு பழைய மின் விசிறியின் மூலமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னோடியாக இருக்கிற அப்துல் கலாம் என்பதை அந்த நேரத்தில் உணர்ந்து. அவ்வளவு எளிமை. நம்ம நினைச்சு பார்க்கிறோம், நம்ம செல்போன் டிஸ்பிளே உடைஞ்சதோட மானேகா செனக்கல் என்கிற கால்பந்தாட்ட வீரர் போய்கொண்டிருக்கிறார். பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நீங்கள் இந்த செல்போனை மாற்றினால் என்ன என்று சொன்ன பொழுது மானேகா செனக்கல் சொன்னான், இந்த செல்போனுடைய டிஸ்பிளேவை நான் மாற்ற இருக்கிறேன். நீங்கள் நினைத்தால் 10 ஃபெராரி கார் வாங்கலாம், நீங்கள் நினைத்தால் கோடிக்கணக்கிலே, ஒரு நாளைக்கு உங்களுடைய வருமானம் கோடிக்கணக்கிலே வருகிறது, இதை நீங்கள் செய்திருக்கலாம் என்று சொன்ன பொழுது மானேகா செனக்கல் சொன்னான், நான் ஒருவேளை அதை நான் ஆசைப்பட்டிருந்தால் அப்படி செய்திருப்பேன், ஆனால் நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய ஊரிலே மருத்துவமனை இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, நல்ல ஆசிரியர்கள் இல்லை, என்னுடைய சம்பாத்தியம் அனைத்தும் அவர்களுக்காக சென்று கொண்டிருக்கிறது, அந்த மனநிறைவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பேட்டி கொடுத்தான் என்று சொன்னால் சிந்திக்க வேண்டும் இளைஞர்களே. படோடபமான வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. இதைத்தான் ஆசிரியர்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதை சொல்லுகிற பொழுது அன்பை விதைக்கிறார்கள். அன்பு விதைகளை விதைக்க வேண்டும், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் கல்லூரிக்கு மாணவர்கள் வருவது எதற்காக? பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்கள் வருவது எதற்காக? அறிவை பெறுவதற்காக. அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவன் சொல்லுகிறான். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிது நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை என அன்பு சொல்லுகிறது. அறிவு எப்பொழுதுமே விழிப்போடு இருக்கிறது. A fear of the Lord is the beginning of the wisdom என்று சொல்லுகிறார்கள். உண்மையான அந்த பயப்படுதலே உண்மையான ஞானத்தின் ஆரம்பம் என்று விவிலியம் அழகாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே உண்மையான ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறார்கள். A fear of the Lord is the beginning of the wisdom. அந்த wisdom என்கிற அந்த சொல் இருக்கிறது பாருங்கள். நாலேஜ் என்பது அறிவு, wisdom என்பது ஞானம். அந்த ஞானம் என்பது கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் என்பவர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஒரு சாதாரண மனிதர்களாக அவர்களை நாம் எடை போட்டு விட முடியாது. கரும்பலகையும் சுண்ணாம்பு கட்டியும் கரைய கரைய தன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிற ஒரு இனம் இந்த உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது ஆசிரியர் இனம். எனவே நல்லா அவர்களுக்கு கைதட்டி வாழ்த்துக்களை சொல்லுவோம். கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னுடைய உடம்பை பார்க்க மாட்டாங்க, தனக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் என் பள்ளிக்கு நான் போகல, என்னுடைய மாணவர்கள் எல்லாம் வரிசை கட்டி நின்றுக்கிறாங்க. காலையில் தொலைபேசி அழைப்பு
அழைப்பு வருகிறது, எப்பொழுது வரப்போகிறீர்கள்? நான் சொன்னேன், இந்த மாணவர்களை விட இன்னும் அடுத்த நிலைக்கு போகிற அந்த மாணவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், எனவே விரைந்து வருகிறேன் என்று அவர்களிடத்திலே நான் சொன்னேன் என்று சொன்னார். மாணவர்கள் எதிர்பார்த்து நிற்பார்கள். ஒரு நாள் ஒரு ஆசிரியர் வரவில்லை என்றால் மாணவன் பதறி போகிறான். அதே நேரத்திலே அவன் ஆசிரியர் மீது அன்பு அதிகமாக வைத்திருக்கிறான். ஆசிரியர் அன்பு. ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு சம்பவம், ஒரு விலை உயர்ந்த கடிகாரத்தை, அப்பாவின் கடிகாரத்தை ஒரு பையன் கொண்டு வந்து விடுகிறான். அதை பார்க்கிறார்கள். திடீரென்று அந்த கடிகாரம் தொலைந்து விட்டது. அந்த கடிகாரம் தொலைந்து விட்டது. அதை ஒரு வழியாக எப்படி கண்டுபிடிப்பது என்று தெரியாமல் கண்டுபிடித்து கொடுத்து விட்டார்கள். வருடங்கள் உருண்டு ஓடியது. 20 வருடம் கழித்து ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை பார்க்கிறான். பார்த்துவிட்டு சொல்லுகிறான், என்னை உங்களுக்கு தெரிகிறதா? ஆசிரியர் சொன்னார், உன்னை எனக்கு தெரியவில்லை அப்பா. நன்றாக நினைத்து பாருங்கள், நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது நம்முடைய பள்ளிக்கு ஒருவன் விலை உயர்ந்த கடிகாரத்தை கொண்டு வந்தான். அந்த கடிகாரத்தை நான் திருடி விட்டேன். ஆனால் நீங்கள் லாபகமாக என்ன செய்தீர்கள் தெரியுமா? என்னப்பா செய்தேன்? எல்லா மாணவர்களையும் நிற்க வைத்தீர்கள். அத்தனை பேரை நிற்க வைத்து அத்தனை மாணவருடைய கண்களையும் மூடச் சொன்னீர்கள். மூடினார்கள். நீங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்துவிட்டு என் பையில் இருந்த கடிகாரத்தை எடுத்து கொடுத்து விட்டீர்கள். நீங்களும் யாருக்கும் சொல்லவில்லை. நானும் அந்த நிலையிலிருந்து மாறி இன்றைக்கு உயர்ந்தவனாக மாறி இருக்கிறேன். இது எப்படி சாத்தியம் என்று கேட்ட பொழுது ஆசிரியர் சொன்னார், இப்பொழுதும் உன்னை எனக்கு நினைவுக்கு வரவில்லை. ஏன் தெரியுமா? அன்றைக்கு நானும் என் கண்களை கட்டி கொண்டுதான் வந்தேன். நான் எந்த மாணவன் என்பதை நான் வெளிப்படுத்துவதற்கு விரும்பவில்லை என்பதனாலே தான் வந்தேன். இதுதான் ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல மாணவனுக்கு இலக்கணம். அதைத்தான் இன்றைக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாணவ சமுதாயம் என்ன எதிர்பார்க்குது? இன்னைக்கு 4 பேர் மத்தியில வச்சு ஆசிரியர் திட்டுனா குறுகிடுறான், மனசு வருத்தப்படுறான். அவன் தான் பெரிய கோபக்காரனா மாறி ஆசிரியரை அடிப்பதற்கு தலைப்படுகிறான். ஆசிரியர் என்பவர்கள் மாணவர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். எனக்கு நல்ல ஞாபகம், இயற்பியல் பேராசிரியர். நான் இளங்கலை இயற்பியல் படிக்கிற பொழுது எனக்கு பிசிக்ஸ் வரவே வராது. பயந்து கொண்டு நடுங்கி கொண்டிருப்பேன். என்னுடைய பேராசிரியர், நான் சரஸ்வதி நாராயணன் கல்லூரி, என்னுடைய பேராசிரியர் துரைசாமி, இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்று கூட காலையிலே எனக்கு முதல் வாழ்த்து சொன்னது அவர்தான். நான் அவருக்கு சொல்ல வேண்டும், அவர் எனக்கு சொல்லுகிறார். சொன்னார், சொல்லிவிடுகிற. நான் நினைத்து பார்க்கிறேன், அவர்தான் எனக்கு இயற்பியலை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து, அது மாத்திரமல்லாமல் என்னுடைய 2 பிள்ளைகளையும் இயற்பியலிலே அதிக மதிப்பெண் பெற வைத்து என்னுடைய 2வது பிள்ளையை மருத்துவர் ஆக்கியதும் அவர்தான் என்பதை வாழ்க்கையிலே நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பேராசிரியர். அவர் அன்பின் மூலமாக என்ன செய்வார்? போய் உட்காருவேன், படிக்கலையாடான்னு கேட்பாரு. படிக்கல சார். புத்தகத்தை கையில் கொடுப்பார், படி அப்படின்பார். படிச்சுட்டு உட்கார்ந்துருப்பேன், நோட்டை கொடுப்பார், எழுதுன்னு 4 வரி எழுதுவேன். திரும்ப புத்தகத்தை கொடுப்பாரு, இன்னொரு 4 வரி எழுதுவேன். திரும்ப புத்தகத்தை கொடுப்பாரு, இன்னொரு 4 வரி எழுதுவேன். நாளைக்கு படிச்சுட்டு வந்துருன்னு தட்டி கொடுப்பாரு. மறுநாள் 8 வரி ஞாபகத்துக்கு வரும். அவர்கிட்ட மீதம் கேட்பேன், திரும்ப புத்தகத்தை கொடுப்பாரு. இப்படி என்னை ஒவ்வொரு நாளும் புத்தகத்தை கொடுத்து 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 என்னை இயற்பியல் பட்டம் வாங்க வைத்தார் என்று சொன்னால் அது என்னுடைய பேராசை. முதல் நாளே ஓட வேண்டிய நான் அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு படித்தேன். இன்று வரை அந்த நட்பு தொடர்கிறது. அதைத்தான் இவங்க சொல்றாங்க, என்னதான் அவர் இயற்பியல் பேராசிரியராக இருந்தாலும் அவர் அறிவைத்தானே உங்களுக்கு புகட்டினாரு. அந்த அறிவை எப்படி புகட்டி இருக்கிறாரு? அதனால அறிவு தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. 2 வேறு சம்பவங்களை வைத்து பார்க்கிற பொழுது மாணவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு ஒரு வீட்டில் அப்படித்தான் ஒரு குழந்தை அம்மா போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த அம்மாட்ட போய் அந்த ஆசிரியர் கேட்டாங்க, எதுக்குமா அடிக்கிறீங்க? 1 2 3 சொல்றேன், சொல்ல மாட்டேங்கிறான். உடனே டீச்சர் பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. சொல்லுடா கண்ணு. 1 அப்படின்னா எக்ஸலண்ட், 2 வெரி குட், 3 ஒன்னொன்னா மடமட 100 வரைக்கும் சொன்னான். இப்ப அந்த டீச்சர் சொன்னாங்க, அடிச்சா படிக்க மாட்டான், அன்பை கொடுத்தாதான் படிப்பான். நான் அன்பை கொடுத்தேன், ஒவ்வொரு முறையும் அவனுக்கு பாராட்டு கொடுத்தேன், அன்பு விதைகளை விதைத்தேன், அவன் வெற்றியை பெற்றிருக்கிறான். எனவே மாணவர்கள் ஆசிரியரிடம் எதிர்பார்ப்பது அறிவை விட ஒருபடி மேலாக அன்புதான், அன்புதான், அன்புதான் என்று சொல்லி அருளானந்தர் கல்லூரியிலே அன்பு நிறைந்திருக்கிறது. அந்த அன்பு என்றும் தங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த அனைத்து பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுவது மீனாட்சி மைந்தன், முனைவர் சண்முக திருக்குமரன். நன்றி. ஹலோ JCTV ஃபேமிலி, thank you for your love and support. நீங்க இல்லாம நாங்க இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. இன்ஃபோடைன்மெண்ட், எஜுடைன்மெண்ட் வித் என்டர்டைன்மெண்ட், இதுதான் எங்க சேனலோட மோட்டிவ். எங்க சேனல்ல நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? மொபைல் ஃபோன்ஸ் லைக் Android, iOS, Android TV and Apple TV, Tata Play Bing, Amazon Fire Stick, SCV Infinity Box, Airtel Extreme Box, Roku TV. 16 நாடுகள்ல எங்க சேனல்ல நீங்க பார்க்கலாம். YouTube, Instagram லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. Watch JCTV anywhere, anytime.